ஹலோ ஆஸ்பிரன்ஸ், ஸ்பெக்ட்ரம் மாடர்ன் இந்தியா சீரீஸ் ரெகுலராக போட்டுட்ருக்கோம். உங்ககிட்ட இருந்து ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது. ரெகுலராக டவுட்ஸ் கேட்குறீங்க, அடுத்த வீடியோஸ் எப்போ அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இட் இஸ் ரியலி என்கரேஜிங் ஃபார் அஸ். ஸோ இந்த வீடியோவில் நாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இம்பார்ட்டன்ட் பீப்புள்ஸ் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ரிவால்ட்ஸ் பிஃபோர் 1857. ஓகே, 1857 கிரேட் ரிவால்ட்டை பற்றி எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கு. இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட், வாட்டர் ஷெட் மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறம் தான் பீப்புளோட ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சதான் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. பட் ரியாலிட்டி என்னன்னா, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 1857க்கு முன்னாடி நிறைய ரிவால்ட்ஸ் நடந்தது. ஓகேவா? இதோட கான்செப்ட் என்ன அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். உண்மையாக சொல்லணும்னா, இந்த கிரேட் ரிவால்ட் ஆஃப் 1857 இருந்து கிட்டத்தட்ட ஒரு செஞ்சுரி லாங் ப்ரெஷர் குக்கர் அப்படின்னு சொல்லலாம். செஞ்சுரி லாங் ப்ரெஷர் குக்கரோட கிளைமேக்ஸ் தான். ஓகே, 1757லேருந்து 1857 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கான்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு லோக்கலைஸ்டு மினி ரிவால்வ்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட எல்லா ஏரியாலையும், கிட்டத்தட்ட வேரியஸ் சோஷியல் ஸ்டேட்டால. ஓகே, ஸோ அப்படி நடந்துகிட்டு இருந்த வேரியஸ் ரிவால்வ்ஸோட காம்பினேஷன் தான் ஃபைனலாக உங்களுக்கு 1857ல் நடக்குது. இந்த பர்டிகுலர் ஆஸ்பெக்ட்ல நம்ம பீப்புள்ஸ் ரெசிஸ்டன்ஸ் பிஃபோர் 1857 ரிவால்ட்ன்ற ஸ்பெக்ட்ரம் சாப்டர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பீப்புள் அப்படின்றவங்கள வேரியஸ் கிளாசிஃபிகேஷனில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யாரெல்லாம் இந்த பீப்புள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேஸ்டு ராஜாஸ்லாம் இருக்காங்களா, வேரியஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாலிசிஸ்னால, ஓகே, மிஸ்கவர்னன்ஸ் பாலிசினால, டாக்டரின் ஆஃப் லேப்ஸ்னால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராஜாஸ் எல்லாத்தையும் டீத்ரோன் பண்ணுறாங்க, அவங்க போராடுறாங்க. பெசன்ஸ் இருக்காங்க, அதாவது இது விவசாய குடிமக்கள் இருக்காங்க, அவங்க வந்து பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டா டாக்ஸ்க்காக போராடுறாங்க, லேண்ட் ரெவன்யூ சிஸ்டம்காக போராடுறாங்க. அதே மாதிரி சிப்பாய்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா போராடுறாங்க. ட்ரைபல் பீப்புள் அவங்களோட ட்ரெடிஷ்னல் லைஃபோட இன்டர்ஃபியரன்ஸ்னாலையும் பிரிட்டிஷோட லேண்ட் என்க்ரோச்மெண்ட் பாலிசினாலையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போராடுறாங்க. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா கன்வர்ஜ் ஆகுது. எதுக்காகனா ஏலியன் நேச்சர் ஆஃப் த பிரிட்டிஷ் ரூலுக்கு அகெயின்ஸ்டா கன்வர்ஜ் ஆகுது. ஓகே, ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அர்பன் போராக இருக்கட்டும், ரூரல் போராக இருக்கட்டும், இவங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய இஷ்யூஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. பெனாரஸ்ல 1810ல நடந்த, ஓகே, பெனாரஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 1810ல நடந்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஹர்த்தாலாக இருக்கட்டும். அதாவது ஹர்த்தால் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரைக். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹவுஸ் டேக்ஸுக்கு அகேன்ஸ்டா அவங்க போராடினாங்க. சூரத்தில் பார்த்தீங்கன்னா 1814ல ஒரு சால்ட் டியூட்டிஸ் பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்கன்னா 50 பைஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க சால்ட்டோட இதில். ஸோ சால்ட் இஸ் ப்ரெடாமினன்ட்லி யூஸ்ட் பை ஆல் த ஸ்டேட் ஆஃப் த சொசைட்டி. ஓகே, பணக்காரங்க ஏழை அப்படின்ற வித்தியாசம் இல்லாமல் எல்லாரும் யூஸ் பண்ணுற ஒரு பொருளுக்கு அதிகமாக டேக்ஸ் போடணும், அதனால டேக்ஸ் நிறைய கலெக்ட் பண்ணலாம். இதே விஷயம் தான் லேட்டராக உங்களுக்கு சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட்டுக்கும் பேஸாக மாறும். இதோட ப்ரீகர்சர் தான் 1814ல் நடந்த சூரத் மாஸ் ரியாட் அகேன்ஸ்ட் சால்ட் டியூட்டி. அதே மாதிரி பரேலி ரீஜன்வாங்கல்ல, அதில் 1816ல் பார்த்தீங்கன்னா போலீஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக்ஸ் போட்டாங்க. அதுக்கு அகேன்ஸ்டாகவும் பார்த்தீங்கன்னா பீப்புள் நிறைய இடத்துல ஃபைட் பண்ணாங்க. ஸோ இந்த 1857க்கு முன்னாடி நடந்த ரிபல்லியன்ஸ் அண்ட் ரெவால்ஸ் அண்ட் ரெவல்யூஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பில்லர்ஸாக பிரிக்கலாம். ஓகேங்களா? பேசிக் ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சிவில் ரிபல்லியன்ஸ் அப்படின்ற கான்செப்ட்ல பிரிக்கலாம். இந்த சிவில் ரிபல்லியன்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டிபோஸ்டு ராஜாஸ்லாம் இருக்காங்களா, ராஜாஸ், நவாப்ஸ் அண்ட் ஜமீன்தார்ஸ், ட்ரெடிஷ்னல் ஜமீன்தார்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டேட்டஸ் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எடுத்துக்குது, அஸ் வெல் அஸ் அவங்களோட லேண்ட் எடுத்துக்குது. இதுக்கு அகெயின்ஸ்டா போராடுறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சன்னியாசி ரிபெலியன், பைக்கா ரிபெலியன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லலாம். நெக்ஸ்ட் ட்ரைபல் அப்ரைசிங்ஸ். ஓகே, பர்டிகுலரா திக்கூஸ் அப்படின்வாங்க. திக்கூஸ் அப்படின்னு வந்துன்னா ட்ரெடிஷ்னல் ஜமீன்தார்ஸை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக நியூ ஜமீன்தார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இந்த நியூ லேண்ட்லார்ட்ஸை, அதாவது அவுட் சைடர்ஸை ட்ரைபல் பீப்புள் என்னன்றாங்கன்னா திக்கூஸ் அப்படின்றாங்க. திக்கூஸ்னா அவுட் சைடர்ஸ். ஆஸ் வெல் அஸ் ஃபாரஸ்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா டிம்பர் ப்ரொடக்ஷன் தான் அதிகமாக தேவை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷோட ஃபாரின் பாலிசி ஆஸ்பெக்ட்லாம் பார்த்துருந்தோம். ஸோ இந்த டிம்பர் ப்ரொடக்ஷனுக்காக ஃபாரஸ்ட் லாஸ் எல்லாம் நிறைய கிரியேட் பண்ணுறாங்க. இந்த ஃபாரஸ்ட் லாஸ் பார்த்தீங்கன்னா ட்ரைபல் பீப்புளோட ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சருக்கு அகேன்ஸ்டா இருக்கு. ஓகே, இது ஜென்ரலாக நல்லது தான். எது ஃபாரஸ்ட் லாஸ்னா சர்டன் ஆஸ்பெக்ட் நல்லது, ஆனால் இது அவங்களோட ட்ரெடிஷ்னல் லைஃப் ஸ்டைலில் இன்டர்ஃபியர் பண்ணுறதுனால ட்ரைபல் பீப்புள் அப்போஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சாந்தால் மியூட்னி, கோல் மியூட்னி, இதெல்லாம் சொல்லலாம். அதுக்கடுத்து பெசன்ட் மூவ்மெண்ட்ஸ்லாம் இருக்கு. ஓகே, இந்த பெசன்ட் மூவ்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்டாகவே ஹை லேண்ட் ரெவன்யூக்கு அகேன்ஸ்டா. ஏன்னா இந்தியாவில் லேண்ட் ஹோல்டிங்ஸ் அப்படின்றது கம்மி, அதாவது ஒரு பர்சனோட லேண்ட் ஹோல்டிங்ஸ்ன்றது ரொம்ப கம்மி. ஸோ லேண்ட் கம்மி, ஆனால் அதுக்கு ஹை லெவல் ஆஃப் லேண்ட் ரெவன்யூ போடுறது. ஓகே, ஆஸ் வெல் அஸ் மணி லெண்டர்ஸோட இன்ட்ரூஷன் அண்ட் பிரிட்டிஷ் பிளான்டர்ஸோட இன்ட்ரூஷன்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருந்தது. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். பாகல் பந்தீஸ், இண்டிகோ அண்ட்ரஸ்ட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது ஏர்லி பிளேஸ் ஆஃப் இண்டிகோ அண்ட்ரஸ்ட் எல்லாம் பார்க்கலாம். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மிலிட்ரி ரிவால்வ்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது. 1857க்கு முன்னாடியே
நிறைய ரிவால்ஸ் இருந்தது. மோஸ்ட் ஃபேமஸ் வெள்ளூர் மியூட்னி ஆஃப் 1806. ஓகேவா, தமிழ்நாட்டோட வேலூர்ல நடந்தது. இதை நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆங்கிலோ மைசூர் வாரோட எண்டில் பார்த்தோம். ஏன்னா அதில் வந்து திப்புவோட சன்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மிலிட்ரி ரிவால்ஸோட பிரைமரி ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் சிப்பாய்ஸ் எல்லாம் அவங்களோட பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிலேருந்து ரொம்ப புவரான பே வரும். அதாவது பிரிட்டிஷ் கவுண்டர் பார்ட்ஸ் கம்பேர் பண்ணுறப்ப இந்தியன் சோல்ஜர்ஸும் இருக்காங்க, பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸும் இருக்காங்க. ஆனால் இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கு தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான அமௌண்ட் பே பண்ணாங்க. இது பிரைமரி ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் இருந்தது. அந்த பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்கன்னா யூனிஃபார்மிட்டின்ற பேரில் இந்தியன்ஸோட ரிலீஜியஸ் ஆஸ்பெக்ட்லாம் இன்டர்ஃபியர் பண்ணாங்க. இது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிப்பாய்ஸ்க்கு பிடிக்கல. அதனால பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக நிறைய கலகங்கள் பண்ணாங்க. ஓகே, ஸோ அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷோட எலிம் என்னன்றதுனா பீப்புள் கிட்ட இருந்து எந்த அளவுக்கு ரெவன்யூவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்றது மட்டுமா தான் இருந்தது. ஓகே, எதுக்காக ஃபைட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பிரிட்டிஷ் வந்து ஒரு ரெவன்யூ மிஷினாக தான் இருந்தாங்க. அதாவது இந்தியா வந்து ஒரு ரெவன்யூ மிஷினாக தான் பார்த்தாங்க. ப்ரீவியஸ் ரூலர்ஸ்லாம் இருக்கிறாங்க இந்தியாவில், இதுக்கு முன்னாடியும் டேக்ஸ்லாம் கலெக்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஷேர் ஆஃப் த ஹார்வெஸ்ட் மட்டும் தான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பட் பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்கன்னா ஃபிக்ஸ்டு கேஷ் பேமெண்ட்ஸ் ரிகார்ட்லெஸ் ஆஃப் ரெயின் ஆர் ட்ராட், மழையோ புயலோ வெள்ளமோ ஏதோ இருக்கட்டும், அதெல்லாம் எனக்கு கவலையே கிடையாது. உங்ககிட்ட கையில காசு இருக்கா இல்லையா எனக்கு அதை பத்தியும் கவலை கிடையாது, எனக்கு தேவை ஃபிக்ஸ்டு கேஷ் பேமெண்ட்னாங்க. அண்ட் தென் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி லேண்டை ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் கமோடிஃபை பண்றாங்க. அதாவது டிரான்ஸ்ஃபர் ஆஃப் லேண்டுன்றது காலங்காலமாக நடந்துகிட்டு இருந்தது. ஆனால் லேண்டை வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியாக மாற்றினது, கமோடிட்டியாக மாற்றினது யாரோட பீரியட்லன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பீரியட் தான் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியன் ஹிஸ்ட்ரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் ஷீல்டுன்னு ஒன்று கிரியேட் பண்ணாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் வரதுக்கு முன்னாடி ஒரு இஷ்யூ லோக்கலாக நடக்குதான், அந்த பெசன்ட் என்ன பண்ணுவாங்கன்னா போயிட்டு லோக்கல் பஞ்சாயத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, இல்லை கிங் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஆனால் என்ன ஆகுதுன்னா பிரிட்டிஷ் வந்தோடனே லான்னு ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த லா யாருக்கு ஃபேவரபிளாக இருக்குன்னா பிரிட்டிஷுக்கும் அவங்களோட கொலாபரேட்டர்ஸான நியூ ஜமீன்தார்ஸுக்கும் தான் ஹை லெவலில் ஃபேவரபிளாக இருக்குது. இந்த நியூ ஜமீன்தார்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா மணி லெண்டர்ஸாக இருக்காங்க. இவங்க கொடுத்த காசுக்கு பதிலாக நிறைய எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் ஆக்டிவிட்டியில் எங்கேஜ் ஆகுறாங்க. இது புவர் பீப்புளை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்துது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி கோர்ட் அப்படின்றதுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் பேசுகிற மாதிரியான இடங்களாக தான் இருந்தது. அது புவர்ஸ்க்கு செட் ஆகிற பிளேஸாக இல்லை, அது வந்து ஒரு ஏலினேட்டட் பிளேஸாக தான் இருந்தது. ஆல் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் ஆஸ் வெல் அஸ் லாஜிக் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புவருக்கு ஏலினேட்டட் பிளேஸாக தான் இருந்தது. அந்த ட்ரைபல் பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா செஞ்சுரி, அதாவது அசோகாவோட பீரியடாக இருக்கட்டும் அக்பரோட பீரியடாக இருக்கட்டும், ட்ரைபல் பாலிட்டிக்ஸ் சாந்தால்ஸாக இருக்கட்டும் கோல்ஸாக இருக்கட்டும் அவங்க ஐசோலேஷன்லேயே தான் இருந்தாங்க. இன்ட்ராக்ஷன் இருந்தது. ஆனால் பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்கன்னா ஃபோர்ஸ்டு சிவிலைசேஷன் அப்படின்ற ஆஸ்பெக்ட் கொண்டு போனாங்க. ஆனால் அதுவும் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்காக தான். ஸோ என்ன பண்ணுறாங்க, டாக்ஸ் கலெக்டர்ஸ் போகிறாங்க, கான்ட்ராக்டர்ஸ் போகிறாங்க, அண்ட் கிறிஸ்டின் மிஷனரிஸ் எல்லாம் போகிறாங்க. இதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ட்ரைபல் பீப்புள் அவங்களோட சேக்ரட் ஸ்பேஸோட இன்வேஷனாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு பெரிய இஷ்யூவாக உங்களுக்கு கிரியேட் ஆகுது ட்ரைபல் பீப்புள் கிட்ட. ஓகே, ஸோ இதுதான் நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது, எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் ஆஸ்பெக்ட் இருக்குது, ட்ரைபல்ஸ்க்கு ஒரு இஷ்யூ வருது. இதோட ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த ப்ரீ 1857 ரிவால்ட்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரிடாமினன்ட்லி லோக்கலைஸ்டாக தான் இருந்தது. ஓகே, ஒரு குறிப்பிட்ட இடத்துல நடந்தது, அது ஆனால் இன்னொரு இடத்துக்கு வந்து பாஸ் ஆகாது. அண்ட் தென் ட்ரெடிஷ்னல் லீடர்ஷிப் பேஸ் பண்ணி தான் இருந்தது. ஓகேங்களா, அவங்களோட மைண்ட் செட்ன்றது பேக்வேர்டாக தான் இருந்தது. என்ன பழைய ராஜாவோ இல்லை பழைய ரிலீஜியஸ் ஆர்டரோ தான் கொண்டு வரணுமே தவிர ஒரு நேஷனலிஸ்ட் ஐடியாவோ ஒரு நேஷனல் இல்லை ஒரு நேஷனலிஸ்ட் ஃபியூச்சரோ கொண்டு வரணுன்ற மென்டாலிட்டி இந்த ரிவால்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுறவங்க கிட்ட கிடையவே கிடையாது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொட்டஸ்ட்னா நம்ம மாடர்ன் சென்ஸில் நடக்கிற மாதிரியான ப்ரொட்டஸ்ட் கிடையாது. இது ப்ரிடாமினெட்லி வயலண்ட்டாக தான் இருந்தது, சர்வைவல் பேஸ்டு இன்சர்ஜென்சியாக தான் இருந்தது. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீகல் டோர்ன்றது ப்ராப்பராக இல்லை. ஸோ பீப்புள் ஆஃபன் என்ன பண்ணாங்கன்னா வெப்பன்ஸ் எடுத்து தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஓகே, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நிறைய விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. 1857 ரிவால்ட் அப்படின்ற ரிவால்ட், ஓகே, ரெவல்யூஷன், ஓகே, ஆர் மியூட்டினி. இதை பிரிட்டிஷ் எப்பயும் மியூட்டினின்னு, அதாவது ஒரு கலகம் அப்படின்வாங்க. பட் இன் ரியாலிட்டி 100 years கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா வேற இடத்துல நிறைய வார்னிங் ஷாட்ஸ் நடந்துகிட்டே தான் இருந்தது. சின்ன சின்ன லெவலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெசன்ட் ரிவால்ட்டாக இருக்கட்டும், ட்ரைபல் ரிவால்ட்டாக இருக்கட்டும், ஓகே, இந்த மாதிரியான சிவில் ரிவால்ட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ரிவால்ட்ஸ் 100 years நடந்துட்டு தான் இருக்கு. அண்ட் தென் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பிரிட்டிஷ் ஜென்ரலாக உலகத்துக்கே பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸை ஈஸியாக கான்கொயர் பண்ணதான் சொல்லிட்டு இருப்பாங்க. பட் இட் இஸ் அ பிக்கஸ்ட் காமன் மிஸ்கன்செப்ஷன். இன்ஃபேக்ட் இந்த 100 years பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஒவ்வொரு டெரிட்டரியும் கேப்சர் பண்ணுறதுக்கு ஃபைட் பண்ண வேண்டியதாக இருந்தது. கிங்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக மட்டும் இல்லை, காமன் மேனுக்கு அகெயின்ஸ்டாகவும் கிளாஷ் பண்ண வேண்டியதாக
இருந்தது, ஃபைட் பண்ண வேண்டியதாக இருந்தது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் மாடர்ன் இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் ஓகே. மெயின்ஸில் ஆன்சர் ரைட்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் ஓகே. ஓகே, ஸோ ஆஸ்பெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியோ எக்கனாமிக் ஆஸ்பெக்டில் போகலாம். ஃபண்டமெண்டல் காஸ் அப்படின்றது எல்லாத்த பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக் ட்ரெயின் தான், கமோடிஃபிகேஷன் ஆஃப் லேண்ட் தான். ஆனால் ப்ரிடாமினன்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லேண்ட் ரெவன்யூ ட்ராப் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. என்னன்னா ப்ரீவியஸ் ரூலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டாக்ஸஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க ட்ராட் அப்போ. ஆனால் பிரிட்டிஷ் வந்து ஃபிக்ஸ்டு கேஷ் தான் கேட்குறாங்க. சைக்கிள் ஆஃப் டெப்ட் வந்து கிரியேட் ஆகுது. அதனால பெசன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மணி லெண்டர்ஸ் கிட்ட போகிறாங்க. அந்த மணி லெண்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அல்டிமேட்லி பிரிட்டிஷ் மேட் கோட்ஸ் யூஸ் பண்ணி யார்கிட்ட காசு கொடுத்தாங்களோ அவங்ககிட்ட இருந்து லேண்டை எடுத்துக்கிறாங்க. அண்ட் தென் டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன் சைக்கிள் அப்படின்ற கான்செப்ட் என்னன்னா பிரிட்டிஷ் வந்து மேனுஃபேக்சர் குட்ஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. எங்க மான்செஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து ரா மெட்டீரியல்ஸ் எடுக்கிறாங்க, இங்கிலாந்துக்கு அனுப்புறாங்க, அது ஃபினிஷ்டு குட்ஸாக வருது. இதுதான் மெர்கன்டலிஸ்ட் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மெர்கன்டலிசம் ஆர் மெர்கன்டலிஸ்ட் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன ஆகுது, இந்தியாவில் இருக்க ரா மெட்டீரியல் எடுத்து இந்தியாவிலே ப்ராசஸ் பண்ணாமல் ஃபாரினுக்கு சென்ட் பண்ணுறாங்க. அண்ட் தென் வர இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சீப் குட்ஸை கொடுக்குறாங்க. இதனால ட்ரெடிஷ்னல் இந்தியன் ஹேண்டிகிராஃப்ட் இண்டஸ்ட்ரி ரொம்ப ஹெவியாக அடி வாங்குது. அதனால இங்கே இருக்க ஆர்டிசன்ஸாக இருக்கட்டும் நிறைய பேர் அடி வாங்குறாங்க. ஸோ இது இன்னொரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகுது. என்னன்னா ட்ரெடிஷ்னலாக பாருங்க ரூரல் ஏரியாலேருந்து தான் அர்பன் ஏரியாவுக்கு மைக்ரேஷன் இருக்கும். ஆனால் இந்த டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன்னால என்ன ஆகுதுன்னா சிட்டியில் இருக்க அவங்களோட ஆர்டிசன்ஸ்னா இந்த பொருள்லாம் செய்கிறவங்க, ஹேண்டிகிராஃப்ட் இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவங்க அவங்களோட ஜாப்ஸை லூஸ் பண்ணி அதன் மூலமாக வில்லேஜுக்கு மைக்ரேட் ஆகுறாங்க. இது ரிட்டர்ன் டு லேண்ட் அப்படின்வாங்க. இது என்ன ஆகுதுன்னா ஆல்ரெடி வில்லேஜில் ஓவர் பேர்டனாக இருக்க அக்ரேரியன் செக்டர் மேலே இன்னும் ஓவர் பேர்டன் ஆகுது. இதனால் ஃபெமைன்ஸ் கிரியேட் ஆகுது, ரிவால்ட்டும் கிரியேட் ஆகுது. ஓகே, ஸோ இந்த சிவில் அப்ரைசிங்ஸோட பேசிஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவில் அப்ரைசிங்கிறது பெசன்ட் ரிவால்ட் இருந்து டைபர் ரிவால்ட்டு கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கு. ஓகே, ஆர் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஓகேவா, ஸோ நம்ம அதை முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப். இங்கே பர்டிகுலராக இந்த சிவில் ரிவால்ட்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா டிப்போஸ்டு எலைட்ஸ் தான். யாரு ஆல்ரெடி பவர்ல இருந்து பிரிட்டிஷோட பாலிசிஸ் மூலமா அந்த பவரை விட்டு போன ஜமீன்தார்ஸோ பாலிகார்ஸ், அதாவது சவுத் இந்தியாவில் இருக்க பாளையக்காரர்களோ இல்லை ஃபார்மர் அஃபீஷியல்ஸோ தான். ஸோ இவங்கெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட மோட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டஸ் ஆங்ஸைட்டி கிரியேட் ஆகுது. என்ன, என்னோட பதவி போயிடுச்சு, அதை நான் திருப்பி கேப்சர் பண்றேன் அப்படின்ட்டு. இது ஒரு விஷயம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இட் இஸ் வெரி க்ரூஷியல். இந்த டிப்போஸ்ட் எலைட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அதாவது பதவியை விட்டு துரத்தப்பட்ட ஆட்கள்லாம் இருக்காங்கல்ல, இவங்க வந்து டெமோக்ரஸிக்காகவோ இல்லை மாடர்ன் டேர்மோட இண்டிபெண்டன்ஸ்க்காகவோலாம் அவங்க ஒன்றும் ஃபைட் பண்ணல. அவங்க அல்டிமேட்லி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஜாகிர்தாரி லேண்டையும் ஓகே அவங்களோட சோஷியல் ப்ரெஸ்டீஜையும் திரும்ப பெறணும். மக்களோட நலன்லாம் இங்கே கிடையாது, அவங்களோட சுயநலம் மட்டும்தான். ஓகே, அதன் காரணமாக போராடுறாங்க. இதே சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பாலிகார்ஸ், பாளையக்காரர்கள் அப்படின்னு இருப்பாங்க. நாயக்கா சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு விஜயநகர சிஸ்டம்ல கிரியேட் ஆன சிஸ்டம் தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். இந்த பாளையக்காரர்கள் பாலிகார்ஸ்ன்னுவாங்க. இந்த பாலிகார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரிடாமினன்ட்லி மிலிட்ரி சீஃப்ஸாக இருப்பாங்க. ஸோ இந்த மிலிட்ரி சீஃப்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா பிரிட்டிஷ் வந்து இவங்க கிட்ட வரி வசூல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்க கொடுக்குற வரியஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைம் பிரிட்டிஷ்க்கு பத்த மாட்டேங்குது. அது பிரிட்டிஷ் வந்து நிறைய டிமாண்ட் பண்ணுறாங்க. ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க வீரபாண்டிய கட்டபொம்மன். ஓகே, ஸோ அதெல்லாம் அந்த கான்செப்ட்லாம் பார்ப்போம். ஓகே, அவங்களாம் பார்த்தீங்கன்னா அப்போஸ் பண்ணுறாங்க. இதன் மூலமாக நிறைய இஷ்யூஸ் கிரியேட் ஆகுது உங்களுக்கு. ஓகே, ஸோ இப்படி ரிப்பீட்டடாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவில் ரிவால்ட்ஸ் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு மாஸ் சப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா யாருக்கு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜமீன்தார்ஸ்கோ இல்லை இந்த டிப்போஸ்ட் ரூலர்ஸ்க்கோ கிடைக்குது. எதுக்காகனா பிரிட்டிஷோட எக்கனாமிக் பாலிசினால அன்எம்ப்ளாய்மெண்ட்டை எட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிசன்ஸ்லாம் ஆஸ் வெல் அஸ் டிமொபிலைஸ்டு சோல்ஜர்ஸ். எதுக்காக, சப்சிடரி அலையன்ஸ் பாலிசி மூலமா ஒரு கிங் அவருக்கு கீழே இருக்கிற ஆர்மியை டிஸ்பேண்ட் பண்ணிடணும், அதுக்கு பதிலாக பிரிட்டிஷோட ஆர்மியை வந்து வாங்கணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ அப்படி டிஸ்பேண்ட் பண்ண ஒரிஜினல் சோல்ஜர்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்களும் வேற வழியே இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூரல் ஏரியாவுக்கு மூவ் பண்ணுறாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த லோக்கல் ராஜாலாம் டிப்போஸ் ஆனவுடனே அவங்கள தொடர்ந்து அவங்களோட சோல்ஜர்ஸும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஜாப்ஸை லூஸ் பண்ணுறாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நல்லா யோசிச்சு பாருங்க, இவங்கெல்லாம் ஆல்ரெடி ட்ரெயின்டு சோல்ஜர்ஸ். ஸோ இவங்க ரிவால்வ் பண்ண எந்த அளவுக்கு இருக்கும். ஓகே, சோல்ஜர்ஸ் ரிவால்வ் பண்ணுறது வேற, அதை நம்ம தனியாக பார்ப்போம். ஆல்ரெடி வாரில் பார்ட்டிசிபேட் பண்ண ட்ரெயின்டு வாரியர்ஸ் சிவில் ரிபெல்லியனில்
எங்கேஜ் ஆகுறாங்க. ஓகே, ஸோ அதை தாண்டி இன்னும் ரிலீஜியஸ் கிளாஸஸ்லாம் இருக்குது. பர்டிகுலராக நான் சொன்ன மாதிரி ரிலீஜியஸ் ப்ரீச்சர்ஸ் அண்ட் ப்ரீஸ்ட் எல்லாம் எதுக்காக இந்த ரிவால்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னா, அந்த ப்ரீஸ்ட்ரி கிளாஸ் அப்படின்வாங்க. பண்டிட்ஸ், ஹிந்துஸில் வந்து பண்டிட்ஸு, முஸ்லீம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மௌலாவிஸ்ன்னுவாங்க. இவங்க ரொம்ப ஒரு கிரிட்டிக்கல் ரோலை இந்த இதில் ரிவால்ட்டில் வந்து ப்ளே பண்ணுறாங்க. எதுக்குன்னா இவங்களாம் தான் பார்த்தீங்கன்னா ஐடியாலஜிக்கல் லீடர்ஸாக இருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்கனாமிக் கனெக்ஷன் இருக்குது. ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாகவே இந்தியாவில் கிங்ஸும் லேண்டட் எலைட்ஸும் தான் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பட் இந்த ஜமீன்தார்ஸ் வந்து டிப்போஸ் ஆகிறதுனால அவங்க இது வரைக்கும் பேட்டர்னேஜ் கொடுத்துக்கிட்டு இருந்த டெம்பிளோ மாஸ்கோ அதோட வருமானம் கம்மி ஆயிடுது. அதை தொடர்ந்து அவங்களால ரன் பண்ண முடியல. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்டிஷ்லாம் பார்த்தீங்கன்னா சோஷியலி டிஸ்டன்ட்டாக தான் இருந்தாங்க. முகல்ஸும் ஃபாரின்லேருந்து இந்தியாவுக்கு வந்தவங்க தான், மராத்தாஸ் நார்த்லேருந்து சவுத்துக்கு வந்தவங்க தான். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் கல்ச்சரோட இன்டகிரேட் ஆனாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அக்பர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோலி செலிப்ரேட் பண்ணாரு. நிறைய ஹிந்து உமன்ஸ் வந்து மேரேஜ் பண்ணிட்டு அவங்களுக்கு அவரோட பேலஸ்குள்ளாரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெம்பிள்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி தந்தாருன்றதுக்கான எவிடன்ஸ் நிறையா இருக்கு. ஓகே, நார்த்லேருந்து சவுத்துக்கு வந்த மராத்தாஸ், அதாவது மகாராஷ்டிரா ரீஜன்லேருந்து தஞ்சாவூருக்கு வந்த மராத்தாஸ் தஞ்சாவூர் கல்ச்சரை வந்து இன்டகிரேட் பண்ணதுக்கான நிறைய எவிடன்சஸ் இருக்கு. ஆனால் பிரிட்டிஷ் கடைசி வரைக்கும் இந்தியன் கல்ச்சருக்கு ஏலியன்ஸாக தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இந்த நேட்டிவ் கஸ்டம்ஸ் எல்லாம் பார்த்தா ஒருவித எரிச்சலோட தான் ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நல்லா இமேஜின் பண்ணி பாருங்க, உங்களை அந்த பொசிஷன்ல இந்தியன் பீப்புளோட அந்த பீரியட்ல இருந்த இந்தியன் பீப்புளோட பொசிஷன் வச்சு பாருங்க. ஃபாரின்ல இருந்து ஒருத்தவங்க வந்துட்டு உங்களோட கஸ்டம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஐயா ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஜஸ்ட் இமேஜின், அங்க பர்கர் அண்ட் பீஸாவையும் கையில தான் சாப்பிடுவாங்க, மற்றது எல்லாத்தையும் தான் பார்த்தீங்கன்னா ஃபோர்க்ல சாப்பிடுவாங்க. ஓகே, வேற நாம இங்க ட்ரெடிஷ்னலாக உங்களுக்கு ஹேண்ட்ல தான் சாப்பிட்டு பழக்கம். ஆனா இதை பார்த்துட்டு இது ஒரு அன்கிளீன் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொன்னா, அன்ஹெல்தி ப்ராக்டிஸ்ன்னு சொன்னா நம்மளுக்கு கோபம் வரும் இல்லை? ஏன்னா நாம ப்ராப்பரா ஹேண்ட் வாஷ் பண்றோம், யுட்டென்சில்ஸ் வாஷ் பண்றோம், இதெல்லாம் மட்டும் தானே பண்றோம். ஸோ ஜஸ்ட் இமேஜின், இந்த மாதிரி பிரிட்டிஷ் ஃபாரின்ல இருந்து இந்தியாவுக்கு வந்துட்டு இந்தியாவோட கல்ச்சரை டிகிரேட் பண்ணாங்க. இதனாலேயே நிறைய இஷ்யூஸ் வந்தது. ஓகே, ஸோ ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பேக்வர்ட் லுக்கிங் ரெசிஸ்டன்ஸாக தான் இருந்தது. ஈவன் தோ பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக போராடினாலும் இது வந்து ஒரு ஃபார்வர்ட் லுக்கிங் ரெசிஸ்டன்ஸாலாம் இருந்ததே கிடையாது. ஓகே, என்னன்னா ரெஸ்டோரியனிசம் பாலிசி தான். என்ன, தே வாண்ட் டு டர்ன் த கிளாக் பேக், அதாவது பழைய ஆர்டருக்கு போகணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஓல்டு ஆர்டரை ரெஸ்டோர் பண்ணணும்னு நினைச்சாங்களே தவிர புது நேஷன், அதாவது இந்தியான்ற புது நேஷனை கிரியேட் பண்ணுன்ற மென்டாலிட்டிலாம் அவங்களுக்கு கிடையாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ரிபலியன்ஸ் எல்லாம் லோக்கலைஸ்டாக தான் இருந்தது. நார்தர்ன் சர்க்காஸ்ல நடந்துகிட்டு இருந்த ரிபலியன் பெங்கால் ரீஜனை எங்கேயும் ரீச் பண்ணலை. பெங்காலில் நடந்த ரிபலியன்ஸ் உங்களுக்கு பஞ்சாப் ரீஜனை ரீச் பண்ணலை. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த ரிபலியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரிவால்வ் பண்ண எல்லா பீப்புளும் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் வெப்பன்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. வேற பிரிட்டிஷ் பார்த்தீங்கன்னா சிஸ்டமைஸ்டு வார்ஃபேர்ல இருந்தாங்கன்ட்டு நம்ம நிறைய தடவை பார்த்தோம். ட்ரெயின்டு ஆர்ட்லரி இருக்கு, மாடர்ன் வெப்பன்ஸ் இருக்கு, கோஆர்டினேட்டட் மஸ்கட் ஃபயர்லாம் யூஸ் பண்ணாங்க. ஸோ அதனால மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆர் 99% ஆஃப் த டைம் பிரிட்டிஷ் தான் எல்லா இடத்துலையும் வின் பண்ணாங்க. ஓகே, ஸோ மறுபடியும் ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம். ஓகே, என்ன ஜமீன்தார்ஸ் அண்ட் பாலிகார்ஸ் இருக்காங்க. எதுக்காக பிரிட்டிஷ் ரூலை ரிசன் பண்றாங்கன்னா லாஸ் ஆஃப் லேண்ட் ரெவன்யூ அண்ட் தென் அவங்களோட ஃபியூடல் ஸ்டேட்டஸும் லாஸ் ஆயிடுச்சு, அதனால ரிவால்வ் பண்றாங்க. பெசன்ஸ் எதுக்காக ரிவால்வ் பண்றாங்க? உங்களுக்கு ரெண்ட்டை வந்து அதிகமாக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஏன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டிலேருந்து அவங்கள எவிக்ட் பண்ணுறாங்க, அதனால் ரிவால்வ் பண்ணுறாங்க. ஆர்டிசன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்ரெடிஷ்னல் லைவ்லிஹுட் வந்து பிரிட்டிஷோட இண்டஸ்ட்ரியல் இம்போர்ட்ஸ்னால மெர்கன்டலிஸ்ட் பாலிசினால அஃபெக்ட் ஆகுது. அதனால ஆர்டிசன்ஸ் வந்து உங்களுக்கு ரிவால்வ் பண்ணுறாங்க. ப்ரீஸ்ட்லி கிளாஸ் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிப்போஸ்டு ரூலர்ஸ் இருக்காங்களா, அவங்க இத்தனை நாளா அவங்களோட ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு பேட்டர்னேஜ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, அது லூஸ் ஆகுது. ஆஸ் வெல் அஸ் பிரிட்டிஷோட ரிலீஜியஸ் இன்டர்ஃபியரன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவங்க ரிவால்வ் பண்ணுறாங்க. ஓகேவா? அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நீங்கள் யோசிக்கலாம், பாலிகார்ஸ்லாம் இருக்காங்க, எதுக்காக சார் அவங்களும் வந்து பீப்புள் கிட்ட இருந்து தானே டேக்ஸ்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் ரியாலிட்டி மோஸ்ட் ஆஃப் த பாலிகார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கார்டியன்ஸ் ஆஃப் த வில்லேஜஸாக தான் இருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாளையம் சிஸ்டம்லாம் இருக்கு, அவங்க அந்தந்த சுச்சுவேஷன் பொறுத்து மழை அதிகமாக இருக்கா, பயிர் கரெக்டாக விளையலையா, அப்போ வரியை குறைச்சிடுவாங்க. ஆனால் பிரிட்டிஷ் வந்து அப்படிலாம் இல்லவே இல்லை. பிரிட்டிஷ் வந்து இந்த பாளையம் சிஸ்டம்க்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை லெவலில் இஷ்யூ பண்ணிட்டு இருந்தாங்க. 1857 ரிவால்ட்டுக்கு ரொம்ப முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த பாலிகார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக நிறைய கோஆர்டினேட்டட் அட்டாக்ஸ் வந்து நடத்திட்டு இருந்திருக்காங்க. ஓகே, ஸோ அந்த ஆஸ்பெக்ட்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம இண்டிவிஜுவல் ஆஸ்பெக்ட்லாம் பார்க்கலாம். ஓகே, இண்டிவிஜுவல் ரிவால்வ்ஸ் எல்லாம் பார்க்கலாம். சன்யாசி அண்ட் ஃபக்கீர் ரிபலியன், இது வந்து 1763 1800 வரைக்கும் நிறைய இடத்துல நடந்தது. மோஸ்ட் ஃபேமஸ் ஏர்லி ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லலாம்.
ஓகே, பங்கிம் சந்திர சட்டோபாத்யாய் ஓகே அவரோட புக்கில் ஆனந்த்மத்ன்ற புக்கில் இதை எழுதுனதுனால கிட்டத்தட்ட இது வந்து இம்மோர்டலைஸ் ஆயிடுச்சு. எதனால இது வரைக்கும் இதை பற்றி நம்ம ரெகுலராக படிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு இந்த சன்னியாசி ரெவலியன் அண்ட் ஃபக்கீர் ரிவால்ட்டை பற்றி நம்மளுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கு. என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செயின்ஸ் எல்லாம் இருக்காங்க, ஓகே பெசன்ஸ் இருக்காங்க, மாங்ஸா இருக்காங்க. அவங்களாம் என்னவா இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரிஜினலாக சொல்லணும்னா ஃபார்மர்ஸாகவும் இருக்காங்க. ரிலீஜியஸ் ஆஸ்பெக்ட் பட் ஃபார்மர்ஸாகவும் இருக்காங்க. இவங்க என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1770 ஒரு பெரிய ஃபெமைன் வருது. அதனால ரொம்ப நொடிஞ்சு போயிடுறாங்க. பட் பிரிட்டிஷ் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் பில்கிரிமேஜ் ரூட்ஸ் எப்படி வந்து திருப்பதிக்கு, காசிக்கு, ராமேஸ்வரத்துக்குலாம் போகிறாங்க பார்த்தீங்களா, இப்போ எப்படி ட்ரெயினில் போகிறாங்க, பஸ்ஸில் போகிறாங்க, ஃப்ளைட்டில் போகிறாங்க. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டியிலையும் நடந்து தான் போகணும். அப்படி போகிற ரூட்டில் டோல் பூத்ஸை செட் பண்ணி அவங்க கிட்ட இருந்து பில்கிரிமேஜ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கரெக்ட் பண்ணுறாங்க. இதனால் எங்களோட ரிலீஜியஸ் டூரை எடுக்கிறதுக்கு கூட எங்களுக்கு ரைட்ஸ் இல்லையான்னு சொல்லிட்டு இந்த பெசன்ஸ், சன்யாசிஸ் ஆர் ஃபக்கீர்ஸ் வந்து ரிவால்ட்டுக்கு ஸ்டார்ட் ஆகுறாங்க. இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எல்லாமே இந்த சன்யாசி ரிவால்ட் அப்படின்னோடனே ஹிந்துஸ் ரிவால்ட் மட்டும்தான் நினைப்பாங்க. இல்லை, இட் இஸ் a combined revolt. Okay, there was a huge collaboration between sannyasis who are Hindus and fakirs who are Muslims. Particular leaders வந்து மஜ்னு ஷா அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு அண்ட் பவானி பாத்தக். ஓகே, இவங்களாம் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக கொலாபரேட் பண்ணிட்டு ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிரசிடென்ட் செட் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக? பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டான செக்குலர் ரெசிஸ்டன்ஸை வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா வந்தே மாதரம் சாங்கோட பேக்ரவுண்டே கிரியேட் ஆயிருக்கும். வந்தே மாதரம் சாங் இந்த வருஷம் ப்ரிலிம்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இந்த வந்தே மாதரம் சாங் எந்த புக்கில் எடுத்திருப்பாங்கன்னா, ஆனந்த் மத் அப்படின்ற புக்கில் தான் பங்கிம் சந்திர சட்டோபாத்யாய் எழுதியிருப்பாரு. அந்த புக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன்யாசி ரிவால்ட்டை தான் பிரைமரியாக கவர் பண்ணியிருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிட்னாப்பூர் அண்ட் டல்பம். ஓகே, ஸோ இந்த மிட்னாப்பூர் அண்ட் டல்பம்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1760 லோக்கல் தாலுக்தார்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இது ஸ்டார்ட் ஆயிருக்கும். எதுக்காகனா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் லேண்ட் ரெவன்யூ ஹை லெவலில் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. இவங்களால ப்ராப்பராக பே பண்ண முடியாது. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டா ஆர்ம்ஸ் எடுக்கிறாங்க. ஓகே, அண்ட் மோமரியாஸ். ஓகே, மோமரியாஸ். ஓகே, இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவங்களும் பார்த்தீங்கன்னா லேண்டட் ஆஸ்பெக்ட்ல தான். ஓகே, லோ காஸ்ட் பெசன்ஸ். ஓகே, இவங்க என்ன பண்றாங்கன்னா பர்டிகுலராகவே உங்களுக்கு அனுராத தேவா அப்படின்ற ஒரு பர்டிகுலர் பர்சனோட ரிலீஜியஸ் டீச்சிங்ஸை வந்து ஃபாலோ பண்றாங்க. இவங்களுக்கு அகெயின்ஸ்டான லேண்ட் ரெவன்யூ சிஸ்டத்தினால இவங்களும் பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டா என்ன பண்றாங்கன்னா அந்த டைம்ல அஹோம் கிங் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்க்கு ஹெல்ப் பண்றாரு. அவருக்கு அகெயின்ஸ்டா இவங்க என்ன பண்ணாங்கன்னா வார்ஃபேரை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகே, ஓகே, ஸோ இசர்தாரி அப்ரஷன் கோரக்பூர் அண்ட் ஆவாத் ரீஜன்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இசர்தாரி சிஸ்டம், அதாவது பிரிட்டிஷ் கொண்டு வந்த ஒரு ரெவன்யூ ஃபார்மிங் சிஸ்டம். ஓகே, மேஜர் ஹானே அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு. 1781 வாரன் ஹாஸ்டிங்ஸ் என்ன பண்றாருன்னா இந்த ஹானே அப்படின்றவர், ஓகே மேஜர் ஹானே அப்படின்றவர் ஒரு சீக்ரெட் எக்ஸ்பெரிமெண்ட்காக யூஸ் பண்றாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஆவாதுல இருந்து மணி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும் அப்படின்னு புஷ் பண்றாரு. அதாவது எந்த அளவுக்கு பீப்புளை நம்மளால எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும் அப்படின்றத புஷ் பண்றாரு. ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த சோசியல் ஃபேப்ரிக் ஆஃப் ஆவாதும் பிரேக் டவுன் ஆகுது. மேசிவ் ஜமீன்தாரி கொரில்லா அப்ரைசிங் நடக்குது. அதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வேற வழியே இல்லாம ஹானேவை வந்து ஃபைனலா உங்களுக்கு டிஸ்மிஸே பண்ணிடுறாங்க. பனாரஸ்ல 1799 வாசிர் அலிகான் அவரோட ரிபலியன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவன் பென்ஷன்டு நவாப்ஸும் பார்த்தீங்கன்னா நினைச்சா பீப்புளோட சப்போர்ட்டோட உங்களுக்கு பிரிட்டிஷ் அப்போஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுக்குறாரு. பிரிட்டிஷ் அஃபீஷியல்ஸ் வந்து அட்டாக் பண்றாரு. 1857க்கு முன்னாடியே பிரிட்டிஷை வந்து டைரக்டா அட்டாக் பண்ண முடியும், பிரிட்டிஷை கொல்ல முடியும் அப்படின்ற எக்ஸாம்பிள் கொடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் அட்டாக் தான். ஓகே, அண்ட் ரிவால்ட் ஆஃப் மோமரியாஸ். ஓகே, இன்டர்னல் வீக்கனிங். ஓகே, நான் சொன்னது தான் பட் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்றேன் உங்களுக்கு. மோமரியா ரிபல்லியன் அசாம்ல நடந்தது. இது ரொம்ப யூனிக்கான அட்டாக். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இன்டர்னல் லோ காஸ்ட் பெசன்ட் அப்ரைசிங் அகேன்ஸ்ட் அஹோம் மொனார்ச்சி. ஓகே, அனிருத்த தேவா அப்படின்ற பர்சன் இருப்பாரு. அவர் வந்து ஒரு சோசியல் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவாரு. இது ட்ரெடிஷ்னல் ஹையார்கியை வந்து சேலஞ்ச் பண்ணும். ஓகே, ஸோ இந்த டைம்ல தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஹோம் கிங்டம் ரெகுலராக இந்த மோமரியாஸ் கூட ஃபைட் பண்ணி வீக் ஆயிருப்பாங்க. அதனால இந்த அஹோம் கிங்டம் என்ன பண்றாங்கன்னா, அதாவது அஹோம்ன்றது யாருன்னா அசாமை ரூல் பண்ற ட்ரெடிஷ்னல் கிங்டம், அவங்க வீக் ஆனதுனால பிரிட்டிஷோட ஹெல்ப்பை சீக் பண்றாங்க. இதனால பிரிட்டிஷ் என்ன பண்றாங்கன்னா ஹெல்ப் பண்றதா போயிட்டு அல்டிமேட்லி அசாமை கேப்சர் பண்றாங்க. ஓகே, ஒரு நல்ல கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் இன்டர்னல் இஷ்யூஸை யூஸ் பண்ணி பிரிட்டிஷ் என்டர் ஆகிறதுக்காக. ஓகே, நெக்ஸ்ட்
பழசிராஜாவோட விழிநகரம், ராஜா ஆஃப் விழிநகரம் அண்ட் கேரளவர்மா பழசிராஜாவோட கான்செப்ட் பார்க்கலாம். ஓகே, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிடாமினென்ட்லி ஒரு கொரில்லா வார்ஃபேர் அண்ட் லோக்கல் லெவலில் ஹை கரிஸ்மா இருந்த பீப்புள். ஓகே, ராஜா ஆஃப் விழிநகரம் 1794 என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் வந்து ஆனுவல் ட்ரிபியூட் ஆஃப் 3 lakh rupees கேட்குறாங்க. எதுக்காக? ஏர்லியராக ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் அந்த ட்ரீட்டி படி பார்த்தீங்கன்னா ராஜாவுக்கு பென்ஷன் கிடைக்கல. ஓகே, அதனால என்ன ஆகுதுன்னா சண்டை வருது. பட் ராஜா தைரியமா பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டா ஃபைட் பண்றாரு. பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் பத்மநாபம் பேட்டில் ஃபீல்ட் அப்படின்ற இடத்துல தைரியமா பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டா சண்டை போடுறாரு. ஓகேவா? ஸோ அதோட எண்டில் என்ன பண்றாருன்னா இறந்துடுறாரு. இதுதான் பார்த்தீங்கன்னா நார்தன் சிர்கார் ரீஜியன்ல இண்டிபெண்டன்ட் கிங்ஷிப் வந்து ஃபைனலாக இருந்தது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் கேரளா ரீஜியன்ல பார்த்தீங்கன்னா கேரளவர்மா பழஷி ராஜா அப்படின்வாங்க. உங்களுக்கு ஒரு மூவி கூட வந்திருக்கும். ஹி இஸ் கால்ட் அஸ் த லயன் ஆஃப் கேரளா. பிரிட்டிஷ் என்ன பண்றாங்கன்னா அவரை பைபாஸ் பண்ணிட்டு அவரோட அங்கிள ஒரு பப்பட் ரூலரா அப்பாயிண்ட் பண்றாங்க. அப்பாயிண்ட் பண்ணிட்டு இந்த ரீஜன், உங்களுக்கு கேரளானாலே பெப்பர் ஹை லெவல்ல க்ரோ ஆகிற ரீஜன், அந்த ரீஜனை ஹை லெவல்ல ஓவர் டாக்ஸ் பண்றாங்க. ஸோ இவர் கேரளவர்மா பழசி ராஜா வந்து மாஸ்டர் ஆஃப் கொரில்லா வார்ஃபேர், பர்டிகுலராக வயநாடு ரீஜியன்ல இருந்த ஜங்கிள்ஸ் எல்லாம் இவருக்கு நல்லாவே அத்துப்படி. ஓகே, ஸோ அதனால என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஆர்மி வந்து ஒரு ரெயின்போ கொலேஷன் வாங்க. நாயர்ஸ் இருக்காங்க, மாப்பில்லா முஸ்லிம்ஸ் இருக்காங்க, பத்தான்ஸ் இருக்காங்க. இந்த பத்தான்ஸ் யாருன்னா ஃபார்மர் சோல்ஜர்ஸ் ஆஃப் திப்பு சுல்தான். உங்களுக்கு ஆங்கிலோ மைசூர் வார்ல சொல்லியிருப்பேன். திப்பு சுல்தானோட இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோல்ஜர்ஸ்லாம் வந்து ட்ராங்கூர் ரீஜியனுக்கு போயிருப்பாங்கன்ட்டு. ஸோ அதோட கண்டினியூஷன் தான். ஸோ இவங்க எல்லாம் கம்பைன் பண்றாங்க. ஓகே, ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட ஃபைட்டுக்கு அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ்னால ஒரு லோக்கல் ஃபோக் ஹீரோவாகவே இவர் கிரியேட் ஆயிடுறாரு. கிட்டத்தட்ட ஒரு டிகேட் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ், அதாவது கிட்டத்தட்ட 10 வருஷம் பிரிட்டிஷோட ரெசிஸ்டன்ஸ்க்கு அகெயின்ஸ்டா பார்த்தீங்கன்னா இவர் ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஓகே, ஸோ தொந்தியா வாக் அப்படின்ற இடத்துல ஓகே உங்களுக்கு கர்நாடகா ரீஜியன். ஓகே, பிரிட்டிஷ் என்ன பண்றாங்கன்னா மைசூரை டேக் ஓவர் பண்றாங்க. அதனால அந்த இடத்துல இருக்கிற ஓகே உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் பீப்புளை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இஷ்யூ கிரியேட் ஆகுது. பிரிட்டிஷ்னால இஷ்யூ கிரியேட் ஆகுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த துந்தியாவாக் அப்படின்ற பர்சன் லோக்கல் மராத்தா ரீடன். இவர் ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தானோட பேசிஸ்ல இஸ்லாமுக்கு கன்வெர்ட் ஆகிருப்பாரு. பட் லேட்டரா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செர்ரங்கப்பட்டினம் ஓகேவோட ஃபால். ஓகே, 4th ஆங்கிலோ மராத்தா வாருக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு இவர் ரிலீஸ் ஆகுறாரு. பட் லேட்டரா பார்த்தீங்கன்னா இவரும் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டா டேக் ஓவர் ஆஃப் மைசூருக்கு அகேன்ஸ்ட் ஃபைட் பண்றாரு. இதனால இந்த இடத்துலையும் இஷ்யூ ஆகுது. ஓகே, கேரளாவில் பரசிராஜோட டீடைல்ஸ் சொன்னேன். ஓகே, ஸோ இஸ் கால்ட் அஸ் த லயன் ஆஃப் கேரளா. ஓகே, ஆவாதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிட்டிஷ் பாலிசி ஹை லெவல் ஆஃப் எக்ஸ்ப்ளாய்டேஷன்னால என்ன ஆகுது, ஒரு லெவலுக்கு மேலே உங்களுக்கு ஆர்ம்ட் ரிவால்ட் நடக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பேசிஸ் ஆஸ்பெக்ட் பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். ஓகே, உங்களுக்கு 1857 ரிவால்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் நடக்கல. ஓகே, பர்டிகுலர் பார்த்தீங்கன்னா தேவி சௌதாரணி அப்படின்ற இந்தியன் உமன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக ஆர்ம்டு ரிவால்ஸ் எல்லாம் லாங் பேக் நடத்தியிருந்தாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த ரிவால்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லோக்கல் ரிவால்ஸாக இருந்தாலும் சரி, தேவர் நாட் ஜஸ்ட் டாக்ஸ் ரிவால்ஸ், தேவர் வார்ஸ் ஆஃப் சாவர்ஸ்னிட்டி. ஓகே, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி டிரான்சிஷன்லாம் நிறைய நடந்தது. நவாப் ஆஃப் ஆர்காட் இருக்கார்ல, அவரோட வீக் ரூல்ல இருந்து கம்பெனியோட அயன் ஃபிஸ்ட் ரூலுக்குலாம் சேஞ்ச் திருப்பி பார்த்தீங்கன்னா நிறைய ரிவால்ஸ் நடந்தது. கஞ்சம் அண்ட் கும்சூர் அப்ரைசிங் 1800லேருந்து 1837 வரைக்கும் நடந்தது. எங்கன்னா நார்தன் சிர்கார்ஸ், எங்க மாடர்ன் டே ஒடிஷா அண்ட் ஆந்திரா பார்டர் இருக்குல்ல அந்த இடத்துல நடந்தது. ஜென்ரேஷனல் ஸ்ட்ரகிள் ஆஃப் பஞ்ச் டைனாஸ்டி, பஞ்ச் BHANJ பஞ்ச் டைனாஸ்டி. இவங்க பிரிட்டிஷோட ரெவென்யூ டிமாண்ட்ஸ்க்கு அகெயின்ஸ்டா ஃபைட் பண்ணாங்க. ஓகே, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிகாரா பஞ்ச் ஃபேக்டர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எடுத்துக்கலாம் 1800ல. இது ஜமீன்தாரி டிஃபைன்ஸ். என்ன இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஷிகாராஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷோட ரெவென்யூ டார்கெட்ஸை பே பண்ண மாட்டேன்றாங்க. ஏன்னா அந்த பிரிட்டிஷோட ரெவென்யூ டார்கெட் ரொம்ப ஹைலி அன்ரியலிஸ்டிக்காக இருக்கு. ஸோ அவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோயலேஷன் கிரியேட் பண்றாரு. யாருன்னா ஜிரானி தியோ அப்படின்ற ஒரு பர்சனோட சேர்ந்து, உங்களுக்கு ஜியானி தியோ அப்படின்ற பர்சனோட சேர்ந்து ஒரு கோயலேஷன் கிரியேட் பண்றாரு. இதனால லோக்கல் எலைட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டான நெட்வொர்க்கை கிரியேட் பண்றாங்க. நெக்ஸ்ட் 1835ல தனஞ்சயா ரெபலியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடக்குது. ஓகே, அப்பா இறந்த போயிட்டு சன் வந்து கண்டினியூ பண்றாரு, தனஞ்சயன். ஓகே, அப்படின்னா சன்னோட கான்செப்ட் அர்த்தம். பிரிட்டிஷ் என்ன பண்றாங்கன்னா இவரோட ஃபோர்ட்ஸ் எல்லாத்தையும் ஆக்குபை பண்றாங்க. ஓகே, பட் அது கலோனியல் அத்தாரிட்டியை தான் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் பண்ணுது. ஓகே, பட் அல்டிமேட்லி தூரா பிசாயி அப்படின்ற ஒரு ட்ரைபல் ரீடரை கேப்சர் பண்றாங்க. ஹீஸ் அ ஃபர்மிடபிள் டாக்டிஷியன். ஓகே, அவரோட கேப்சருக்கு அப்புறமேட்டு தான் இந்த ரிவால்ட் எண்ட் ஆகுது. ஓகே, ஆனா ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எப்படி ஒரு லேண்டட் மிலிஷியா, அதாவது இந்த பஞ்ச் குரூப் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா
வெறும் ட்ரைபல் சப்போர்ட்டை வச்சுட்டு லாங் டேர்ம் கொரில்லா வார்ஃபேரை வச்சுட்டு பிரிட்டிஷை வந்து கண்டினியூஸா அப்போஸ் பண்ணாங்கன்றதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இந்த இடம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பலாமாவ். ஓகே, செரோ ரிபலியன். ஓகே, செரோ ரிபலியன் ஆஃப் பலமாவ் 1800ல இருந்து 1802 வரைக்கும் நடந்திருக்கும். மாடர்ன் டே ஜார்க்கண்ட் பீரியட்ல. ஓகேங்களா? இது பர்டிகுலரா ஃபியூடலிசம்க்கும் ட்ரைபல் ஐடென்டிட்டிக்கும் நடுவில் நடந்த வார்னே சொல்லலாம். செரோ சீஃப் புக்கான் சிங் அப்படின்றவர் இருப்பார். இவர் என்ன பண்ணுவார்னா, இந்த செரோ ட்ரைப்ஸை அக்ரேரியன் லேண்ட்லார்டிசம் கான்செப்டை வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இது அந்த இடத்துல லோக்கல்ல லேண்டோட ஓனர் வந்து அந்த இடத்துல இருக்க மாட்டார். ஆப்சென்டி லேண்ட்லார்டிசம் கான்செப்ட்னுவாங்க. இந்த பீப்புளோட லேண்டை வேற ஒரு ஃபாரின் என்க்ரோச்சர்ஸ் வந்து என்க்ரோச் பண்ணுறது தான் இதோட பேசிக் ஐடியாவே. இதனால பெரிய இஷ்யூ கிரியேட் ஆகும். ஒரு மிலிட்ரி ஸ்டாண்ட் ஆஃபே கிரியேட் ஆகும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்னல் ஜேம்ஸ் அப்படின்றவர் கிட்டத்தட்ட 2 வருஷம் இந்த இடத்துல ஸ்டேஷன் கிரியேட் பண்ணியிருப்பாரு. அங்கேயே இருந்திருப்பாரு. இந்த சிங்கிள் சீஃப்க்கு அகெயின்ஸ்டா, இந்த சிங்கிள் பர்சனுக்கு அகெயின்ஸ்டா 2 வருஷம் கேம்ப் கிரியேட் பண்ணி செட் பண்ணியிருப்பாரு. ஓகே, எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெராயின், மவுண்டன் டெராயின், லோக்கல் ரெசிஸ்டன்ஸ், லோக்கல் பீப்புளோட ஐடியாலஜின்றது பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டா ரொம்ப ஹை லெவலில், பிரிட்டிஷோட ஆர்மிக்கு அகேன்ஸ்டா ரொம்ப ஹை லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இட் ஷோஸ் த லோக்கல் நாலேஜ் ஆஃப் இந்தியன் பீப்புள். ஓகே, நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், கிரேட் பாலிகார் ரிவால்ட் ஆஃப் 1795 to 1805. ஓகே, உண்மையாக சொல்லணும்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் த மேக்னா கார்ட்டா ஆஃப் சவுத் இந்தியன் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, பர்டிகுலராக பாலிகார்ஸ்ன்றவங்கள தமிழ்ல பாளையக்காரர்கள்னு சொல்லலாம். இந்த பாளையக்காரர்கள் ஆர் பாலிகார்ஸ்ன்றவங்க ஜஸ்ட் லேண்ட்லார்ட்ஸ் மட்டும் கிடையாது. they were the sovereign military chieftains. இவங்க hundreds of years, செஞ்சுரிஸா நாயக்கா ரூல்ல தமிழ்நாட்டில் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க, கவர்னும் பண்ணிட்டு இருக்காங்க. இதை டிஃப்ரெண்ட் ஃபேஸஸா நம்ம பிரிக்கலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வீரபாண்டிய கட்டபொம்மன் 1795 to 1799. ஓகே, நவாப் ஆஃப் ஆர்காட் என்ன பண்றாருன்னா, இந்த நாயக்காஸ் கிட்ட ட்ரெடிஷ்னலா லேண்ட் ரெவன்யூ கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலோ கர்நாடிக் வாருக்கு அப்புறமேட்டு அதோட பவரை பிரிட்டிஷ்க்கு நவாப் ஆஃப் ஆர்காட் விட்டு கொடுத்துட்றாரு. பிரிட்டிஷ் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹை லெவல் ஆஃப் டாக்ஸேஷனை இம்போஸ் பண்றாங்க. கட்டபொம்மன் ரெஃப்யூஸ் பண்றாரு. நம்ம கூட நிறைய படத்துல பார்த்துருப்போம், சிவாஜி நடிச்ச வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்ற படத்துல இன்னும் அந்த டயலாக்ஸ்லாம் ரொம்ப ஃபேமஸ். வானம் பொழிகிறது, பூமி விளைக்கிறது, யாருக்கு கொடுக்க வேண்டும் வரி, எங்களுடன் வயலுக்கு வந்தாயா, ஏற்றம் இறைத்தாயா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸான டைலாக். ஸோ கட்டபொம்மன் வந்து ரெஃப்யூஸ் பண்றாரு. எதுக்காக? பிரிட்டிஷ் கிட்ட தன்னோட லேண்டுக்கு, அதாவது தன்னோட ஏன்சஸ்டர்ஸ் டெவலப் பண்ண, தன்னோட முன்னோர்கள் டெவலப் பண்ண லேண்டுக்கு உனக்கு ஏன்டா நான் காசு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷா அப்போஸ் பண்றாரு. ஓகேங்களா? ஸோ இனிஷியலா ஹை லெவலில் பிரிட்டிஷோட நிறைய ஸ்கிரிமிஷஸை வந்து இவர் கம்ஃபர்டபுளா டிஃபீட் பண்றாரு. பட் அல்டிமேட்லி பார்த்தீங்கன்னா ராஜா புதுக்கோட்டை எட்டப்பன் அப்படின்ற பர்சன், இதுவும் ரொம்ப ஃபேமஸான நேம் தான். எட்டப்பன் அப்படின்றவர் காட்டி கொடுத்துட்றாரு. அதனால அவரை கேப்சர் பண்ணி கயத்தாறு அப்படின்ற இடத்துல என்ன பண்றாங்கன்னா, அவரை தூக்கில் போட்டு தொங்கிடுறாங்க. ஈவன் டுடே அந்த ரீஜியன்ல உங்களுக்கு வந்து புதுக்கோட்டை ரீஜியன்ல புதுசா குழந்தை பிறக்குது அப்படின்னா, அந்த கட்டபொம்மனை தூக்கு போட்ட இடத்துக்கு கீழே இருக்க மண், அது இன்னும் இருக்கு அந்த தூக்கு போட்ட இடம். ஓகே, அந்த இடத்துல பக்கத்துல இருக்க மண்ணை கொஞ்சமா தண்ணியிலையோ பால்லையோ கலந்து புதுசா பிறந்த குழந்தைங்களுக்கு லைட்டா ஊட்டி விடுவாங்களாம். ஏன்னா அவரோட வீரம் வந்து இந்த குழந்தைங்களுக்கு வரட்டும் அப்படின்னு. இது வரைக்கும் அங்க அந்த ப்ராக்டிஸை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, விச் இஸ் சச் அ பிக் திங். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனோட பீரியட். செகண்ட் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் கான்ஃபெடரசி. அதாவது ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல வீரபாண்டிய கட்டபொம்மன் மட்டும்தான் போராடுறாரு. செகண்ட் ஃபேஸ்ல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குரூப்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து டுகெதரா ஃபார்ம் ஆகுறாங்க. இதுதான் சவுத் இந்தியன் கான்ஃபெடரசின்றாங்க. இது 1801ல நடக்குது. இது எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா, கட்டபொம்மனை கேப்சர் பண்ணி அவரோட தூக்குல போட்டப்பமேட்டு அவரோட பிரதர்ஸான ஊமைத்துறை அண்ட் செவத்தையா அப்படின்றவங்க ஓகேவா எஸ்கேப் ஆகுறாங்க. ஓகே, எஸ்கேப் ஆகிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க போயிட்டு இன்னும் ஒரு லார்ஜர் அப்ரைசிங்கை கிரியேட் பண்றாங்க. இது அப்படியே உங்களுக்கு சிவகங்கை ரீஜனுக்கு ஷிஃப்ட் ஆகுது. மருது பிரதர்ஸ், மருது பாண்டியர்கள்னு பெரிய மருது அண்ட் சின்ன மருது, அவங்க என்ன பண்றாங்கன்னா ஃபேமஸ் திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் அப்படின்ற ஒன்று இஷ்யூ பண்றாங்க. ஓகே, ஒரு திருச்சிராப்பள்ளி அறிக்கை அப்படின்றத ஒன்று விடுறாங்க. மாஸ் மூவ்மெண்ட் ஆஃப் ஆல் இண்டியன்ஸ். ஓகே, அதாவது அந்த டைம்ல இருக்க சவுத் இந்தியாவில் இருக்க ஹிந்துஸ், முஸ்லீம்ஸ் எல்லாருமே ஏலியன் பிரிட்டிஷ் ரூலுக்கு அகெயின்ஸ்டா ரிவால்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொக்ளமேஷன் விடுறாங்க. இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இதனால தான் இவங்கள ரொம்ப சீரியஸான ஆப்போனன்ஸா பிரிட்டிஷ் பார்த்தாங்க. ஓகே, ஸோ பிரிட்டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிரியேட் பண்ண இவங்க கிரியேட் பண்ண இந்த ரிவால்ட்ன்றது இனிமேட்டு வேற யாரும் கிரியேட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக இவங்களை கேப்சர் பண்ணி கில் பண்ணமிட்டு
அவங்க ரூல் பண்ண இடத்துல ஸ்கார்ச்டு எர்த் டாக்டிக்ஸ்னு ஒன்று ஃபாலோ பண்ணுவாங்க. என்னன்னா பாஞ்சாலங்குறிச்சியோட கோட்டையை கம்ப்ளீட்டாக தரையா தரமட்டமாக்கிட்டு லிட்ரலி அந்த பேரையே ரெக்கார்ட்லேருந்து எடுத்துருவாங்க. ஆஸ் வெல் அஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட லேண்ட் இருக்குல்ல, பர்டிகுலராக வந்து அவங்க கப்பம் வாங்கிட்டு இருந்த லேண்ட் இருக்குல்ல, அந்த லேண்டில் உப்பை கொட்டி அதை வச்சு உழுதுருவாங்களாம். விச் மீன்ஸ் அதில் ஃபியூச்சரில் வந்து யாருமே விவசாயம் பண்ணக்கூடாதுன்ற லெவலுக்கு பிரிட்டிஷ் வந்து இந்த மருது சகோதரர்களாக இருக்கட்டும், இல்லை வீரபாண்டிய கட்டபொம்மனாக இருக்கட்டும், பிரிட்டிஷை அந்த அளவுக்கு பயன்படுத்தி இருப்பாங்க. ஓகே, ஸோ பிரிட்டிஷ் வந்து இவங்களோட பேரே வரலாறுல இருக்கக்கூடாதுன்னு நினச்சி நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணாங்க. பட் இன் ரியாலிட்டி இது வரைக்கும் அவங்களோட பேர் தான் வரலாற்றில் நிலச்சி நிற்குது. ஓகே, அதுக்கடுத்த ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஆர்காட் பீரியட்ல ஏரியாவில் நார்த் ஆர்காட் ஏரியாவில் நடந்த ரிபல்லியன் 1803 1805 வரைக்கும். ஓகே, பாலிகார் ரெசிஸ்டன்ஸ் வந்து நார்த் ஆர்காட் ரீஜனுக்கு, அதாவது வேலூர் ரீஜனுக்குலாம் மூவ் ஆகுது. இங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் வந்து ட்ரெடிஷ்னலாக இருந்த காவல் வரி அப்படின்றது என்னன்னா, வில்லேஜில் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி கூர்காஸ்லாம் இருக்காங்கல்ல, அதே மாதிரி அந்த காலத்தில் வந்து காவல் கூட்டம் அப்படின்னு இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நைட்டானா ஊரை காவல் காப்பாங்க, அதுக்காக வரி மாதிரி ஒன்று வாங்கிப்பாங்க. இது வந்து ட்ரெடிஷ்னல் வில்லேஜ் போலீஸ் சிஸ்டம்னு சொல்லலாம். ஸோ இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பாலிகார்ஸ் தான் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்காக காவல் வரி, காவல் கொடுக்கறதுக்காக. ஆனால் இதை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஏன்னா பிரிட்டிஷ் தான் போலீஸ் அப்படின்ற கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்கல்ல. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா, பாலிகார்ஸ்க்கு ஒரு ரெவன்யூ லாஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட சோஷியல் ஃபங்க்ஷனையும் இது டிகிரேட் பண்ணிட்டு தான் நினைக்கிறாங்க. ஸோ 1805 என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலிகார் சிஸ்டத்தோட பேஸையே அவங்க பிரிட்டிஷ் வந்து பிரேக் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா, அந்த வேற வழியே இல்லாமல் இந்த மிலிட்ரி சீஃப்டைன்ஸை பீஸ்ஃபுல் ஜமீன்தார்ஸாக மாறுறாங்க. அவங்களுக்கு எக்ஸிஸ்டில் இருந்த வெப்பன்ஸ் எல்லாத்தையும், ஃபோர்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து உங்களுக்கு வந்து பிடுங்கிக்கிறாங்க. ஸோ இதனால அவங்களால சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆக முடியல. இதுதான் சவுத் இந்தியன் ரிவால்ட்ஸோட பேசிஸே. ஓகே, ஸோ ஹரியானா ரீஜன்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்பீட்டடாக நடந்துகிட்டு இருந்தது. ஓகே, 1803 1810 வரைக்கும். ஓகேவா, ஸோ ட்ரீட்டி ஆஃப் சர்ஜி அர்ஜுகான். ஓகே, அர்ஜுகான் நம்ம ஆங்கிலோ மராத்தா வாரில் பார்த்துருப்போம். 1803 பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹரியானா ரீஜியனை சிந்தியாஸ் கிட்ட இருந்து 5 குரூப்ஸ் ஆஃப் மராத்தாஸ் பார்த்தோம், அதில் சிந்தியாஸ் கிட்ட இருந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஹரியானா ரீஜியனை வந்து பிரிட்டிஷ் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ இதனால ஆனாலும் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பீப்புள் இதை அக்செப்ட் பண்ணல. ரூலர்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டாங்க, ஆனால் பீப்புள் வந்து இதை அக்செப்ட் பண்ணல. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, சீக்ஸ், முஸ்லீம்ஸ் அண்ட் ராஜ்புட்ஸ் இதெல்லாம் இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்னா இணையறாங்க. இந்த யூனிட்டி மற்ற ரீஜியன்ஸ்ல இல்லை. ஆனால் ஹரியானாவில் பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி ரிலீஜியஸ் ரெசிஸ்டன்ஸை கிரியேட் பண்ணுறாங்க. பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா சிக் சீஃப்ஸ் இன் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் ஹரியானா, அம்பாலா, தானேசார். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் பட்டி அப்படின்வாங்க. அவங்க வந்து அவங்களும் ராஜ்புட்ஸும் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ரீஜியனில் சிர்சா அண்ட் ராணியா, இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஈஸ்ட் கம்பைன் பண்ணி சீக்ஸும் சரி, முஸ்லீம்ஸும் சரி, பட்டி ராஜ்புட்ஸும் சரி கம்பைண்டாக பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக ஃபைட் பண்ணுறாங்க. இது பிரிட்டிஷோட டிவைட் அண்ட் ரூல் பாலிசிக்கு அகேன்ஸ்டாக இருக்குது. ஸோ ரொம்ப பெரிய டிஃபீட்டும் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்க்கு கிடைக்குது. ஓகே, அதுக்கடுத்து ஜாட் அண்ட் ரங்கார் அப்படின்ற 2 குரூப், ஜாட்ஸும் சரி ரங்காரும் சரி, இவங்களும் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக மாறுது. இது 1810 பர்டிகுலராக அக்ரேரியன் ஹார்ட்லேண்ட் ஆஃப் ஹரியானா, ரோக்தாக் அண்ட் பிவானின்னுவாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அக்ரேரியன் ஆஸ்பெக்ட்ல அக்ரேரியன் ப்ரெஷர் கிரியேட் ஆகிறதுனால ரிவால்ட் கிரியேட் ஆகுது. இது வெறும் சீஃப்ஸ், அக்ரேரியன் சீஃப்ஸ் கிரியேட் பண்ற ரிவால்ட் மட்டும் கிடையாது, இது கம்யூனிட்டி லெவல் அப்ரைசிங்கா மாறுது. ஓகே, பிவானின்ற ரீஜனை வந்து சீச் பண்றாங்க 1810. ஓகேவா, ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்ஸ் அண்ட் ரங்கார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிவானின்ற ரீஜனையே ஒரு கோட்டையா மாற்றி வச்சிருக்காங்க. பிரிட்டிஷ்க்கு ரொம்ப மேசிவ் ஃபோர்ஸ் தேவைப்படுது. ஹெவி ஆர்ட்லரி, ஹெவி கேனன்ஸ்லாம் கொண்டு வந்தது அந்த வால்ஸை வந்து பிரீச் பண்ண முடியுது. ரொம்ப ஒரு பெரிய பிளட்டி பேட்டில் இந்த இடத்துல நடக்குது. ஓகே, எண்டில் அல்டிமேட்லி பிரிட்டிஷ் வின் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் திவான் வேலுத்தம்பி ரிவால்ட். ஓகே, உங்களுக்கு சவுத் இந்தியாவில் நடந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திவான் தலவாய் அப்படின்வாங்க. அது தலவாய்னா பிரைம் மினிஸ்டர். ஓகே, ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1805 பிரிட்டிஷ் ரெசிடென்ட் வந்து ஒரு திருவாங்கூரில் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, உங்களுக்கே தெரியல அந்த சப்சிடரி அலையன்ஸ் கான்செப்ட். பிரிட்டிஷோட ரெசிடென்ட் வந்து ஒருத்தர் வந்து லோக்கல் சீஃபோட கோர்ட்டில் எப்பயும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அப்பாயிண்ட் பண்ணவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிக்டேட்டர் மாதிரி, அந்த பிரிட்டிஷ் ரெசிடென்ட் ஒரு டிக்டேட்டர் மாதிரி ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இமீடியட்டாக பஞ்சமாக இருக்கட்டும், இல்லை ஓவர் புயலாக இருக்கட்டும், வெள்ளமாக இருக்கட்டும், அதெல்லாம் தேவையே இல்லை. டாக்ஸ் அரியர்ஸ் வந்து இமீடியட்டாக பே பண்ணுறாங்கன்றாங்க. அது இல்லாமல் சப்சிடரி அலையன்ஸ் கான்செப்டோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன, இன்டர்னல் ஆஸ்பெக்டில் இன்டர்ஃபியர் பண்ண மாட்டோம். ஆனால் இந்த பிரிட்டிஷ் ரெசிடென்ட் சும்மா இல்லாமல் பேலஸோட அஃபேர்ஸில் கான்ஸ்டண்ட்டாக இன்டர்ஃபியர் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
1809ல் குந்தாரா ப்ரொக்ளமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொக்ளமேஷன், ஒன்றும் இல்லை, குந்தாரான்ற இடத்துல வேலுத்தம்பி, ஓகே, திவான் வேலுத்தம்பி என்ன பண்ணுறாருன்னா ஒரு பேச்சு கொடுக்குறாரு, ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. இட்ஸ் அ மாஸ்டர் பீஸ் ஆஃப் ஏர்லி நேஷனலிஸ்ட் ரெட்டாரிக். என்னன்னா பீப்புளை பார்த்து உங்களோட நேட்டிவ் சாயில நீங்க தான் டிஃபெண்ட் பண்ணணும், பர்டிகுலரா ஏலியன் ஒயிட் மேனுக்கு அகெயின்ஸ்டா நீங்க ட்ரெடிஷ்னல் வேல்யூஸை ப்ரொடெக்ட் பண்ணுன்றாங்க. இது பீப்புள் மத்தியில் ரொம்ப பெரிய கிளர்ச்சியை கிரியேட் பண்ணுது. ஸோ இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே கேரளாவில் இருக்க ட்ரெடிஷ்னல் அண்ட் ப்ரொஃபஷனல் நாயர் மிலிட்ரி கிளாஸ் இருக்காங்க. நாயர்ஸ் அப்படின்ற குரூப் ட்ரெடிஷ்னலாக மிலிட்ரி பீப்புளாக இருக்காங்க, மிலிட்டன்ட் சோல்ஜர்ஸாக இருக்காங்க. இவங்க என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மகாராஜா பயந்துடுறாரு. லேட்டரா அவரோட த்ரோனுக்கு பயந்துட்டு வேற வழியே இல்லாமல், ஓகே, உங்களுக்கு பிரைம் மினிஸ்டர் பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக இருக்காரு, ஆனால் மகாராஜா என்ன பண்ணுறாருன்னா பிரிட்டிஷ் கூட சேர்ந்துடுறாரு. ஓகே, வேற வழியே இல்லாமல் பிரிட்டிஷ் திவான் வேலுத்தம்பி வந்து பிரிட்டிஷ் கையில் மாட்டி சாகிறத விட சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணிக்கிறாரு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கையில் மாட்டினா அது தனக்கு அசிங்கம்னு நினச்சிட்டு, ஈவன் டுடே இவரோட அந்த சூசைட் ஆக்ட் அப்படின்றது வந்து ஒரு பவர்ஃபுல் சிம்பிள் ஆஃப் கேரளாஸ் ரெசிஸ்டன்ஸ் அகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ் அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, அந்த ட்ரெடிஷ்னலை மறக்காம இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பந்தல்கண்ட் ரீஜியன்ல ஃபோர்ட்ரஸ் வார்னு சொல்லலாம். 1808லேருந்து 1812 வரைக்கும் நடந்தது. இது கிட்டத்தட்ட 150 ஹில் ஃபோர்ட்ஸ் இருக்கும் இந்த ரீஜியன்ல. இது பிரிட்டிஷோட இன்ஃபேண்ட்ரிக்கு ஒரு நைட் மேர்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு ஃபோர்ட்டை டிஃபீட் பண்ணால் அடுத்த ஃபோர்ட்டுக்கு மூவ் ஆகுறது அப்படின்ற மாதிரியான ஆஸ்பெக்ட்ல தான் இருப்பாங்க. ஓகே, லக்ஷ்மண் தபா அப்படின்ற ஒரு பர்சன், ஓகே, கிலாதார் அப்படின்ற குரூப்பை சேர்ந்தவர் ஃபோர்ட் கமாண்டர். இவர் என்ன பண்ணுவார்னா அஜயகார் ஃபோர்ட் அப்படின்றத பிரிட்டிஷ் கிட்ட கொடுக்காம அப்போஸ் பண்ணுவார். அதனால சீஜ் ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் கோபால் சிங் அப்படின்றவர் ஒரு மிலிட்ரி அட்வென்ச்சரர். 1808லேருந்து 1812 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவர் கண்டினியூஸாக பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக ஃபைட் பண்ணிகிட்டே இருப்பார். கிளாசிக் கொரில்லா வார்ஃபேரில் இவர் ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட். ஓகே, டைரக்ட் ஓப்பன் பேட்டிலில் இவரை வந்து கேப்சரே பண்ண முடியாது. ஒவ்வொரு இடத்துலையும் பிரிட்டிஷ் செட் பண்ணுற ட்ராப் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகிட்டே போயிடுவார். ஏன்னா இவர் பந்தல்கண்ட் ரீஜன், புந்தேலா ரீஜியனோட லோக்கல் டெரைன் ரீஜன் இவரை விட வேற யாருக்கும் பெட்டராக இருக்காது. ஓகேவா? ஸோ ஈவன் ஹை வார்ஃபேர், மாடர்ன் வார்ஃபேர், ஆர்கனைஸ்டு ஆர்மி இருந்தும் கோபால் சிங்கை ஈஸியாக பிரிட்டிஷால கேப்சரே பண்ண முடியாது. ஓகே, இக்கர்நாம்ஹாஸ் அப்படின்றவங்க இருப்பாங்க. பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்கன்னா புல்லட்ல இருந்து பேப்பருக்கு மாறினதா சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் கான்ட்ராக்ட் கிரியேட் பண்ணிடுவாங்க. கிரியேட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து இந்த பந்தேலா சீஃப்ஸ் இருக்காங்கல்ல அவங்கள ஒரு லீகல் அண்ட் ஃபினான்ஷியல் ஆப்ளிகேஷனை வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அதன் மூலமா வேற வழியே இல்லாமல் ஃபைனலாக பந்தேலா சீஃப்ஸ் வந்து பிரிட்டிஷ் அப்போஸ் பண்றதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பல்மேல்கடி அவுட் பிரேக். ஓகே ஓகே, ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். ஓகே, ஸோ பல்மேல்கடி அவுட் பிரேக் 1813லேருந்து 1834 வரைக்கும் நடந்திருக்கும். பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இதுவும் லேண்ட் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட் தான். உங்களுக்கு வந்து பிரிட்டிஷ் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஞ்சம் ரீஜியன் அப்படின்ற ரீஜனை வந்து ஒடிஷாவில் இருக்க ரீஜனை கேப்சர் பண்றதுனால நாராயண திவோ அப்படின்றவர் என்ன பண்றாருன்னா இந்த பல்மேல்கடியோட ஹெட்டா இருக்காரு. இவர் பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டா ஃபைட் பண்றாரு. ஓகே, பர்டிகுலரா கர்னல் பீச்க்கு அகேன்ஸ்டா ஃபைட் பண்றாங்க. பட் அல்டிமேட்லி பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் தான் உங்களுக்கு வின் பண்றாங்க. ஓகே, அண்ட் தென் கட்ச் ரீஜன். ஓகே, ஸோ பிரிட்டிஷ் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்னல் இஷ்யூஸ்ல வந்து இன்டர்ஃபியர் பண்றாங்க. இதனால லோக்கல் பீப்புள் வந்து பிரிட்டிஷ் அப்போஸ் பண்றாங்க. ஓகேங்களா? அந்த டைம்ல என்ன பண்றாருன்னா ராஜா பர்மால், ஓகே, ராஜா பர்மால் 2 என்ன பண்றாருன்னா அரேப் அண்ட் அரேப் அண்ட் ஆப்பிரிக்கன் பீப்புள் எதுக்காக ட்ரேட் பண்ணதுக்காக வந்தவங்கள அவங்கள வச்சு கம்பைன் பண்ணி பிரிட்டிஷை வந்து அவரோட ஏரியால இருந்து ரிமூவ் பண்ண ட்ரை பண்றாரு. பட் அல்டிமேட்லி பிரிட்டிஷ் தான் வின் பண்றாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பரேலி. ஓகே, 1816ல நடந்தது. ஓகே, உங்களுக்கு ரிலீஜியஸ் ஆஸ்பெக்ட்ல தான். ஏன்னா முஃப்தி முகமது ஐவாஸ் அப்படின்றவர் இருக்காரு. இவர் ரொம்ப வெனரேட்டட் ஓல்டு மேன், ஏன்னா ரொம்ப நாலேஜபிள் பர்சன். இவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்க மெஜிஸ்ட்ரேட் கிட்ட ஒரு பெட்டிஷன் மாதிரி கொடுக்குறாரு. இவங்களோட லோக்கல் ரைட்ஸ் எல்லாத்தையும் பிரீச் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் செவரல் அட்டம்ஸ்க்கு அப்புறமேட்டும் அவருக்கான ஒரு ப்ராப்பரான நியாயம் கிடைக்கல. இதனால இஷ்யூ ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் பைக்கா ரிபல்லியன். ஓகே, 1817. இதை வந்து சர்டன் ஆஸ்பெக்ட்ல ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு கூட நிறைய சொல்லுவாங்க. பைக்ஸ் ஆஃப் ஒடிஷா. ஓகே, இவங்க பார்த்தீங்கன்னா ஹெரிடிட்டரி மிலிட்ரி லேண்ட் கிளாஸ். ஓகே, மிலிட்ரி கிளாஸ். ஓகே, இவங்க பெசன்ட் ரிவால்ட் மட்டும் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியல் கொலாப்ஸ் நடந்தது. ஓல்டு ஆர்டரோட சோஷியல் கொலாப்ஸ் நடந்தது. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிகர் பாயிண்ட் என்னன்னா கௌரி கரன்சி அப்படின்ட்டு, அதாவது சங்கு இருக்குல்ல அதன் மூலமா கரன்சி செஞ்சு வச்சிருப்பாங்க.
இதை தான் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கரன்சி அபாலிஷ் பண்ணிட்டு அவங்களோட கரன்சி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, காயின்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் இங்கே இருக்க பீப்புள் கிட்ட டேக்ஸை சில்வரில் கேட்குறாங்க. ஓகே, ஆனால் ரூரல் எக்கானமிக்கு இவங்களால இந்த டேக்ஸை சில்வரில் பே பண்ண முடியல. ஸோ ஒரு கேட்டாஸ்ட்ராஃபிக்கல் ரிசல்ட் வருது. ஸோ இவங்களோட சீஃப் யாருன்னு பார்த்தீங்கன்னா பக்ஷி ஜகத் பந்து அப்படின்றவர். இவர் ஒரு டிஸ்போசஸ்டு மிலிட்ரி சீஃப். ஓகேவா? ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா பைக்காஸை வந்து கம்பைன் பண்ணுறாரு. ஓகேவா? ஸோ கம்பைன் பண்ணி பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான அட்டாக்கை ரன் பண்ணுறாரு. இதனால் என்ன ஆகுதுன்னா டெம்பரரிலி பிரிட்டிஷ் வந்து இந்த பைக் ரீஜியனோட கண்ட்ரோலே லூஸ் பண்ணுற அளவுக்கு போயிடுறாங்க. ஓகேவா? மற்ற ரெபெலியனுக்கும் இதுக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைக்ஸ் வந்து பிரிட்டிஷ் ஆக்சுவலாக ஹையர் ரீஜியன்லேருந்து லோயர் ரீஜியனுக்கு மூவ் பண்ணுறாங்க. அண்ட் வேறு வழியே இல்லாமல் ஃபிக்ஸ்டு டென்யூருக்கு மூவ் பண்ண வைக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் வேர் பிரிட்டிஷ் ஹாஸ் ஆக்சுவலி லாஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் வகேரா அப்ரைசிங் 1880லேருந்து 1820 வரைக்கும் நடந்தது. ஓகே, ஸோ பர்டிகுலர் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சீஃப் ஆஃப் பரோடாவோட கிங்கை பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இதனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் பீப்புள் வந்து ஆர்ம்ஸ் எடுக்கிறதுக்கான சுச்சுவேஷனுக்கு போகிறாங்க. அல்டிமேட்லி பிரிட்டிஷ் தான் வின் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் அஹோம் ரிவால்ட். அஹோம் ரீஜன் வந்து பிரிட்டிஷ் கேப்சர் பண்ணிட்டாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா, அசாம் போயிட்டு ஹெல்ப் பண்ண போவாங்க, பட் லேட்டராக கேப்சர் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக அஹோம் கிங்டமோட டெரிட்டரிஸ் எல்லாத்தையும் பிரிட்டிஷ் இன்கார்பரேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இதனால் என்ன ஆகுது அப்படின்னு 1828ல் ஒரு பெரிய ரிபலியன் கிரியேட் ஆகுது. ஸோ இதை ஃபாலோ பண்ணி அஹோம் ரிவால்ட்டும் எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் சூரத் சால்ட் அஜிடேஷன் 1840ல் நடந்தது. ஆஸ் ஐ செட் பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்கன்னா சால்ட் டியூட்டியை உங்களுக்கு 50 பைஸ்லேருந்து 1 ரூபி இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், என்னது நிறைய பீப்புள் யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் மேலே ஹை டேக்ஸ் லைட்டான டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணால் நிறைய டேக்ஸ் கிடைக்குன்ற பேசிக் ஐடியா தான் இந்த சால்ட் ரிபல்லியனோட பேசிஸாகவே இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ல பார்க்கலாம். ஒன்னாவது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா இந்த அஹோம் ரிவால்ட் வந்து பர்டிகுலராக பர்மீஸ் வாரோட எம்பாடிமெண்ட்டாக தான் இருக்கும். என்ன அப்படின்னா பிரிட்டிஷ் வந்து அடியே வாங்க மாட்டாங்க, தோக்கடிக்கவே முடியாதுன்ற எண்ணங்கள் எல்லாம் மாறுவாங்க. ஓகே, பர்டிகுலர் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்ச் சீஃப்ஸ் அப்படின்னு இருப்பாங்க. இந்த கட்ச் சீஃப்ஸ் வந்து பிரிட்டிஷ் வந்து பர்மாவில் சில இடங்களை தோற்று பின்வாங்குறாங்கன்னு தெரிஞ்சிருப்பாங்க. தெரிஞ்ச உடனே தான் பிரிட்டிஷை அப்போஸ் பண்ணுவாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பிரிட்டிஷோட ஃபெயிலியர், ஏதோ ஒரு இடத்துல நடந்த ஃபெயிலியர் வந்து லோக்கல் ரிவால்ட்டுக்கு இந்தியன் சோல்ஜர்ஸ் நிறைய பேர் சேர்றதுக்கான பிரைமரி ரீசனாக உங்களுக்கு இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கோல்ஹாப்பூர் அண்ட் சவந்தவாடி ரிவால்ட்ஸ். ஓகே, என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் பிரிட்டிஷோட பாலிசிஸ்னால லோக்கல் சோல்ஜர்ஸ் ஆஸ் வெல் அஸ் லோக்கல் பீப்புளுக்கு உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் லூஸ் ஆகுது. ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக உங்களுக்கு எக்கனாமிக் ஆஸ்பெக்ட்ல வந்து ரிவால்ட் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வஹாபி மூமெண்ட். பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி ரிவைவலிஸ்ட் ஆஸ்பெக்ட்னு சொல்லலாம். சையத் அகமத் ஆஃப் ரேபரேலி. ஓகே, ரொம்ப மோஸ்ட் ஃபேமஸ் பர்சன். இவர் என்ன பண்ணுவார்னா அப்துல் வஹாப் ஆஃப் சவுதி அரேபியா அவரோட டீச்சிங்ஸ்னால ஆஸ் ஷஹி வலியுல்லா ஆஃப் டெல்லி இவங்களோட டீச்சிங்ஸ்னால ஹை லெவலில் இன்ஸ்பயர் ஆகிட்டு பிரிட்டிஷை ஏலியன் பீப்புள் அவங்கள இந்த லேண்டை விட்டு துரத்துறது தான் பார்த்தீங்கன்னா முஸ்லிம்ஸோட ஜிஹாத் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃபைட் பண்ணுவார். ஓகே, நெக்ஸ்ட் கூக்கா மூமெண்ட். பகத் ஜவஹர் மால், ஓகே, ஆல்சோ நோன் அஸ் சியான் சாஹிப், வெஸ்டர்ன் பஞ்சாப் ரீஜனை சேர்ந்தவர். ஓகேங்களா, இவரும் பார்த்தீங்கன்னா ப்ரிடாமினண்டா பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டா ஃபைட் பண்ணுவார். அவரோட ஃபைட்டை தான் பார்த்தீங்கன்னா அவருக்கு அடுத்து பாபா ராம்சிங்ன்றவர். இவர் வேற யாரும் இல்லை, நாம்தாரி சிக் செக்ட். ஓகே, அந்த கடவுளோட பேரை சத்தமாக சொல்ற அந்த கூக்கா மூமெண்ட்டோட பேசிஸே இவங்க தான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கூக்கா மூமெண்ட்டோட இனிஷியலாக பிரிட்டிஷ் அப்போஸ் பண்ணுறதுக்கான எல்லா ஆக்டிவிட்டீஸையும் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாப் ரீஜனில் இவங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பெசன்ட் மூமெண்ட்ஸ் வித் ரிலீஜியஸ் அவுட்டோன்ஸ். ஓகே, பெசன்ட் மூமெண்ட்ஸ் வித் ரிலீஜியஸ் அவுட்டோன்ஸ். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிஸாகவே ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பெசன்ட் பீப்புள்லாம் இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரிலீஜியஸ் ஆஸ்பெக்ட்லையும் பாதிக்கப்படுறாங்க. ஸோ ரிலீஜியஸ் ஐடியாலஜியும் இருக்கு, பெசன்ட் ஆஸ்பெக்டும் இருக்கு. ஓகே, ஸோ இது ரெண்டும் கம்பைன் ஆகி பிரிட்டிஷை வந்து அப்போஸ் பண்ணுறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெசன்ட் மூமெண்ட்ஸ் வித் ரிலீஜியஸ் அப்டோன்ஸ் அப்படின்ற கான்செப்ட்ல நம்ம பார்க்க போகிறோம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நர்கேல் பரியா அப்ரைசிங் 1831ல் நடந்தது. தித்துமிர் அப்படின்வாங்க. இவரோட பேரு மிர் நிதார் அலி. ஓகேங்களா, ஸோ இவரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ரைசிங்கை ஜென்ரலாக எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்ம்டு பெசன்ட் ஸ்ட்ரகிள் அகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ் இன் பெங்கால் ரீஜன் சொல்லுவாங்க.
எதுக்காகனா இதெல்லாம் ஸ்டார்ட் ஆனது ரெண்ட்டுக்காங்கன்னு சொல்லுவாங்க. பட் ரியல் ரீசன் என்னன்னா பியர்ட் டாக்ஸ். என்னன்னா இந்த ரீஜியன்ல பெசன்ஸ் முஸ்லிம்ஸா இருப்பாங்க, லேண்ட் லார்ட்ஸ் ஹிந்துஸா இருப்பாங்க. அதாவது இந்த பெசன்ஸ் இருக்காங்களா அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபராசி முஸ்லிம்ஸ் அப்படின்ற ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க, இஸ்லாம் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க. ஸோ இவங்களோட தாடி வச்சிருக்கிறதுக்காக ஒரு டாக்ஸ் போடுவாங்க. இது கிளாஸ் ஸ்ட்ரகிளாக மாறும். அதாவது டெனன்ட் who are from Islam versus landlord who are from Hinduism அப்படின்ற கம்யூனல் டோனுக்கு மாறிடும். ஓகே, ஸோ தித்துமீர் என்ன பண்ணுவார்னா ஃபேமஸான பேஷர் கெல்லா, அதாவது பேம்பு ஃபோர்ட் ஒன்று கிரியேட் பண்ணுவார் நர்கேல் பரியால பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக. இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆகும், ரன் ஆகும். இது இவென்ச்சுவலி என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வஹாபி மூமெண்ட்டோட, ஓகே, வஹாபி மூமெண்ட்டோட கனெக்ட் ஆகும். ஒரு டிரான்ஸ் ரீஜனல் நெட்வொர்க் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸை பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா இந்த நர்கேல் பரியா அப்ரைசிங் கொடுக்கும் உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பாகல்பந்தி மூமெண்ட் 1825லேருந்து 1835 பீரியட் வரைக்கும் நடந்தது. ஒரு செமி ரிலீஜியஸ் ஆஸ்பெக்ட். கராம் ஷா அப்படின்றவர் தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஓகே, ட்ரைபல் பெசன்ட் யூனிட்டிக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஓகே, கராம் ஷா வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபவுண்டர் தான். ஆனால் அவரோட சன்னு திப்பு ஷா, ஒருவேளை திப்புன்னு பேர் வச்சவங்க எல்லாமே ரொம்ப ஃபியூரியஸாக இருந்தாங்களா என்னன்னு தெரியல. ஓகே, ஸோ அவரோட சன்னை வந்து ரேடிக்கல் சன் அப்படின்வாங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த அவரோட ரிலீஜியஸ் செக்டையே ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக சேஞ்ச் பண்ணுறாரு. ஓகேங்களா, அவங்க ரெண்ட்டை பே பண்ணுறதுக்கு ரெஃப்யூஸ் பண்ணலை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சர்டன் லிமிட்டுக்கு அகேன்ஸ்டாக பிரிட்டிஷ் வந்து ரெண்டோட லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதனால ஃபேர்னஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அல்டிமேட்லி ஹஜோங் அண்ட் காரோ ட்ரைப்ஸ் ஆஃப் நார்த் ஈஸ்ட் இண்டியன்ஸ், ஓகே, நார்த் ஈஸ்ட் இந்தியா, இவங்க தான் இந்த பாகல்பந்தி மூமெண்ட்டோட பேஸே, பில்லரே. இவங்க தான் பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக ஃபைட் பண்ணுறாங்க. இந்த மூமெண்ட் ஒரு முக்கியமான விஷயத்த ப்ரூவ் பண்ணுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ட்ரைபல் பீப்புள் தான் ஜமீன்தாரி அக்ரெஷனுக்கு அகேன்ஸ்டா பிரிட்டிஷோட நியூ லேண்டட் ஜமீன்தாரிஸோட அப்ரஷனுக்கு அகேன்ஸ்டா ட்ரைபல் பீப்புள்ஸ் தான் ஹை லெவலில் ஆர்கனைஸ் ஆனாங்கன்றதுக்கு இந்த பாகல்பந்தி ரிவால்ட் இஸ் அ பெஸ்ட் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஃபராசி ரிவால்ட் 1838லேருந்து 1857 பீரியட் வரைக்கும் நடந்தது. ஹாஜி ஷரியத்துல்லா, ஹாஜி ஷரியத்துல்லா அப்படின்றவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த ரிவால்ட்டை ஸ்டார்ட் பண்ணவர். இந்த ஃபராசிஸ்ன்றவங்க ரேடிக்கல் ரிஃபார்மர்ஸ். இவங்க என்ன பிலீவ் பண்ணாங்கன்னா பிரிட்டிஷ்க்கு கீழே இருக்கிற வரைக்கும் இந்த பெங்கால் ரீஜியன்றது தர் அல் ஹர்ப், தர் அல் ஹர்ப், தர் அல் ஹர்ப், அதாவது லேண்ட் ஆஃப் வார் அப்படின்னு ப்ரொக்ளைம் பண்ணாங்க. ஓகே, ஸோ இந்த லேண்ட் வந்து கடவுளுக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொக்ளமேஷன் யாரு ததுமியான் ப்ரொக்ளைம் பண்றாரு. ரொம்ப குரூஷியலான லீடர்ஷிப்பை கொடுக்குறாரு. ஃபேமஸாக ப்ரொக்ளைம் பண்றாரு லேண்ட் பிலாங்ஸ் ஒன்லி டு காட் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நோ ஒன் ஹேட் த ரைட் டு டாக்ஸ் இட் அப்படின்னு சொல்றாரு. இதனால பீப்புள் இவர் வந்து ஹை லெவல்ல ஃபாலோ பண்றாங்க. இவர் பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டா ஒரு பேரலல் கவர்மெண்ட்டை கிரியேட் பண்றாரு. ஓகே, கலீஃபாஸ் அப்படின்னு சொல்லிட்டு யாரு முஸ்லீம் டெப்யூட்டிஸ் இருக்காங்க, ரிலீஜியஸ் டெப்யூட்டிஸ் இருக்காங்க. இவங்களை வச்சு ஒரு பேரலல் கவர்மெண்ட்டை கிரியேட் பண்றாரு. எதுக்காகனா பிரிட்டிஷ் கோர்ட்ஸ் இருக்குல்ல அதுக்கு அகெயின்ஸ்டா லோக்கல் பீப்புளோட அக்ரேரியன் டிஸ்பியூட்ஸை செட்டில் பண்றதுக்கு. ஸோ பிரிட்டிஷ் வந்து இது அவங்களோட ட்ரெடிஷ்னல் பிரிட்டிஷோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டத்தையே இது சேலஞ்ச் பண்ணுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹை லெவலில் இதை அப்போஸ் பண்றாங்க. 1857 பார்த்தீங்கன்னா இது லிங்க் ஆகும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஃபராசிஸ், இந்த ஃபராசிஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க என்ன பண்ணாங்கன்னா வஹாபீஸோட சேர்ந்துக்கிட்டு, ஓகேங்களா, இந்த 1857 ரிவால்ட்ல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நெட்வொர்க்கை கிரியேட் பண்றாங்க. இது லேட்டரா நம்ம 1857 ரிவால்ட் அப்ப பார்க்கலாம். நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மோப்லா ரிவால்ட். மோப்லா அப்படின்னா மலையாளம்ல மாப்பிள்ளை அப்படின்வாங்க. அந்த மாப்பிள்ளைன்றது சொல்ல வராம பிரிட்டிஷ் சொன்னதுதான் மோப்லா. 1836ல இருந்து 1854 வரைக்கும் நடந்த இந்த ரிவால்ட். இந்த மோப்லாஸ்ன்றவங்க மலபார் ரீஜியனோட முஸ்லீம் பெசன்ஸ். இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு டபுள் ஏஜ்டு ஸ்குவாடை ஃபேஸ் பண்றாங்க. என்ன, ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஹை பிரிட்டிஷ் ரெவன்யூ டிமாண்ட் இருக்கு, இன்னொரு சைடில் இவங்களோட லேண்ட்லார்ட்ஸ் அதாவது ஜென்மீஸ் அப்படின்வாங்க, ஜென்மீஸ், JENMIS, ஜென்மீஸ் அப்படின்வாங்க. இவங்களோட அப்ரஷனையும் ஃபேஸ் பண்றாங்க. 1836ல இருந்து 1854 வரைக்கும் கிட்டத்தட்ட 22 அவுட் பிரேக்ஸ் நடக்குது. ஓகே, ஸ்பான்டேனியஸா இருக்கு, ஹைலி வயலண்டா இருக்கு. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டா இந்த ரிபல்ஸோட டெத்தில் தான் இது எண்ட் ஆகுது. மோஸ்ட் ஆஃப் த மோப்லா ரிவால்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட டெத்தில் தான் எண்ட் ஆகுது. கம்யூனல் பேஸ் தான் இருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா
மோஸ்ட்லி இந்த லேண்ட்லார்ட்ஸ் எல்லாம் ஹிந்துஸாக இருக்காங்க, டெனன்ஸ் வந்து முஸ்லீம்ஸாக இருக்காங்க. பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்து ஒரு பெசன்ட் ரிவால்ட் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல கொண்டு போகாமல் ரிலீஜியஸ் ரிவால்ட், அதாவது இந்தியன்ஸ் கூட ஃபைட் பண்ணிக்கிறாங்க, இது அக்ரேரியன் டிஸ்ட்ரெஸ்னால கிரியேட் ஆனது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமரை கிளப்பி விட்றாங்க. இது பிரிட்டிஷோட டிவைட் அண்ட் ரூல் பாலிசிக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ பெசன்ஸோட ரோல் என்ன 1857 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்லைக்லி அலையன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா இந்த ஃபியூடல் லார்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் ஆவாத் ரீஜியன், ஓகே, எங்க மாடர்ன் டே உத்தரப்பிரதேஷ், வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ், இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா பெசன்ஸ் வந்து யார் அந்த ஒரு காலத்தில் அந்த தாலுக்தார்ஸ் வந்து இவங்களை அப்ரோச் பண்ணாங்களா, அவங்க கூடவே சேர்ந்து யார் அவங்க கிட்ட காசு வாங்கலாம், அவங்க கிட்டயே சேர்ந்து ஃபைட் பண்ணாங்க. எதுக்காகனா பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டா. ஓகே, ஃப்ரெண்ட் ஆஃப் மை எனிமி இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்ற கான்செப்ட் இருப்பாங்கல்ல. ஸோ அதே கான்செப்ட்ல என்ன பண்றாங்கன்னா பெசன்ஸ் வந்து தாலுக்தார்ஸ் கூட சேர்ந்து ஃபாரின் ஃபிராங்கின்ற வார்த்தையை எத்தனை பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியல. ஃபிராங்கீஸ்ன்றது நார்த் இந்தியாவில் பிரிட்டிஷை குறிக்க யூஸ் பண்ண ஒரு சொல். ஃபாரின் ஃபிராங்கீஸ்க்கு அகேன்ஸ்டா பார்த்தீங்கன்னா இவங்க ஃபைட் பண்ணுறாங்க. ஓகே, ஆனால் பிரிட்டிஷ் ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. போஸ்ட் 1857 அப்புறமேட்டு அவங்களுக்கு லேண்ட் லார்ட்ஸ் தேவைப்படுறாங்க. எதுக்காகனா அவங்க லேண்ட் லார்ட்ஸ் இருந்தால் தான் பிரிட்டிஷ் வந்து பவரில் இருக்க முடியும்ட்டு. ஸோ அதனால என்ன பண்ணாங்கன்னா லேண்ட் லார்ட்ஸ் கிட்ட இருந்து, அதாவது தாலுக்தார்ஸ் கிட்ட இருந்து கேப்சர் பண்ண லேண்ட்ஸ் எல்லாத்தையும் திருப்பி தாலுக்தார்ஸ்க்கே கொடுக்குறாங்க. அவங்களுக்கு போலீஸ் பவர்ஸையும் கொடுக்குறாங்க. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா அல்டிமேட்லி பெசன்ஸை திருப்பியும் சப்ஜுகேட் தான் பண்ணுறாங்க. பெசன்ஸ் மறுபடியும் அடி வாங்குறாங்க. அது இல்லாமல் இன்னொரு விஷயம், இந்த 1857 ரிவால்ட்டில் பெசன்ஸ் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுனாலேயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெசன்ஸை மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த 1857 ரிவால்ட்டை ஃபாலோ பண்ணி அடிஷ்னல் டேக்ஸை பனிஷ்மெண்ட்டாக பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு வாங்குறாங்க. பெசன்ஸால் இப்போ ஃபைட்டும் பண்ண முடியல. அதனால லாங் டேர்மான ரூரல் லைவ்லிஹுட் ஸ்டாண்டர்ட் டிக்ளைனை வந்து இந்தியா அந்த டைமில் பார்த்தது. ஓகே, ஸோ ஒரு சின்ன இது பார்த்துடலாம், ரிவிஷன் பார்த்துடலாம். நர்கேல்பரி அப்ரைசிங் வெஸ்ட் பெங்காலில் நடந்தது. தித்துமிர் இஸ் த கீ லீடர். பியர்ட் டாக்ஸ்க்கு அகேன்ஸ்டாகவும் இண்டிகோ பிளான்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டாகவும் ஃபைட் பண்ணாரு. பாகல் பந்தீஸ், ஓகே, மியான்மன் சிங், திப்பு ஷா, ஓகே, ஃபேர் ரெண்ட் வேணுன்றாங்க, ஆன்டி ஜமீன்தாரி ஆஸ்பெக்ட் எடுத்தாங்க. ஃபரைசிஸ் ஈஸ்ட் பெங்கால் ரீஜன், தாதுமியான், ஓகே, லேண்ட் கடவுளுக்கு மட்டும்தான் சொந்தம், லேண்ட் பிலாங்ஸ் டு காட் அப்படின்னு சொன்னாரு. நோபடி ஹேஸ் த டாக்ஸேஷன் ரைட் அப்படின்னு சொன்னாரு. மோப்லா மாப்பிள்ளை ரிவால்ட் மலபார் ரீஜியன்ல லோக்கல் மாப்பிள்ளைஸ், இவங்க வந்து அவங்களோட லேண்டட் ஜென்மீஸ்க்கு அகேன்ஸ்டா, ஜென்மீஸ்ன்றவங்க ஹிந்துஸ், அவங்களுக்கு அகேன்ஸ்டாகவும் பிரிட்டிஷோட லேண்ட் ரெவன்யூ பாலிசிக்கு அகேன்ஸ்டாகவும் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபைட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஃபரேசிஸாக இருக்கட்டும் இல்லை மோப்லாஸாக இருக்கட்டும், பிரிட்டிஷ் வந்து இவங்களுக்கு ஒரு டாக்ஸ் கலெக்டர்ஸ் மட்டும் கிடையாது, இவங்கெல்லாம் டெஸ்ட்ராயர்ஸ் ஆஃப் த ஏர்லியர் சேக்ரட் சோஷியல் ஆர்டர். ஓகே, இதுதான் அவங்களோட பேஸ், அவங்க மைண்டில் கிரியேட் ஆனிச்சு. நான் இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி முகல்ஸ் மாதிரியோ மராத்தாஸ் மாதிரியோ லோக்கல் கஸ்டம்ஸை பிரிட்டிஷ் கடைசி வரைக்கும் அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை, ஏலியன்ஸாக தான் வாழ்ந்தாங்க. இதுதான் பிரிட்டிஷை கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போஸ் பண்ணுறதுக்கான ப்ரைமரி ரீசனாக இருந்தது. ஓகே, நெக்ஸ்ட்டு ட்ரைபல் ஆஸ்பெக்டில் பார்க்கலாம். ஓகே, ட்ரைபல் ரிவால்ஸை பார்க்கலாம். இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்க்கு வந்து நிறைய ட்ரைபல் என்க்ரோச்மெண்ட் வந்து பிரிட்டிஷ் கண்டினியூஸாக பண்ணிட்டு இருந்தாங்க. இதனால் ட்ரைபல் பீப்புளோட லைவ்லிஹுட் கண்டினியூஸாக அவங்களுக்கு வந்து அடி வாங்கிட்டே இருந்தது. அண்ட் ஃபைனலாக பொறுத்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு லெவலுக்கு மேலே பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? பிரிட்டிஷ் என்ட்ரி வந்து ட்ரைபல் ஏரியாஸில் கவர்னன்ஸாக மட்டும் அவங்க பார்க்கல, ஒரு இன்வேஷன் ஆஃப் த சேக்ரட் லேண்டாக ட்ரைபல்ஸ் பார்க்குறாங்க. ஸோ அதனால தான் பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக இவங்க ஃபைட் பண்ணுறாங்க. இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த நியூ கிளாஸ் ஆஃப் ஜமீன்தார்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, பிரிட்டிஷ் அப்பாயின்ட் பண்ணுற அந்த ஜமீன்தார்ஸ்க்கு ட்ரைபல்ஸ் வந்து திக்கூஸ் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. திக்கூஸ்னா அவுட் சைடர், DIKU, திக்கூஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க. ஸோ இந்தியாவோட மெயின்லேண்ட் ட்ரைபல் ரீஜியன்ஸான ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், ஒடிஷா இந்த மாதிரியான ரீஜன்லாம் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் தனியாக வரல, ட்ரெயின்டு அவுட் சைடர்ஸ், அதாவது இந்த திக்கூஸை கூட்டிட்டு வராங்க. இவங்களாம் பார்த்தீங்கன்னா வேரியஸ் குரூப் ஆஃப் பீப்புள், இவங்க மணி லெண்டர்ஸாக இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரைபல் பீப்புளுக்கு கடன் கொடுக்குறாங்க. அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாத சுச்சுவேஷனில் ட்ரைபல் பீப்புளோட லேண்ட் எடுத்துக்கிறாங்க. ஜமீன்தார்ஸ் இருக்காங்க, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரைபல்ஸோட ஜாயிண்ட் ஓனர்ஷிப் கான்செப்ட் இருக்குது. ஏன்னா ட்ரைபல்ஸை பொறுத்த வரைக்கும் லேண்டுன்றது அவங்களுக்கு யாருக்குமே சொந்தம் இல்லாத பொருள், எல்லாம் சேர்ந்து தான் ஒன்றா கல்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஜாயிண்ட் ஓனர்ஷிப்பை டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க, லேண்டை ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியாக மாற்றுறாங்க ஜமீன்தார்ஸ். கான்ட்ராக்டர்ஸ் வராங்க, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ரீஜனை டிம்பர்ஸ்க்காக, பிரிட்டிஷோட ரயில்வே அண்ட் ஷிப்பிங்
ஆக்டிவிட்டீஸ்க்காக ஃபாரஸ்ட்ல இருக்க டிம்பர்ஸை கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரிப் டவுன் பண்ணிடுறாங்க. அதை தாண்டி ரொம்ப ஹை லெவலில் அப்போஸ் பண்ணது எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷோட மிஷனரி ஆக்டிவிட்டீஸ், அதாவது ரிலீஜியஸ் டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ். இவங்க ட்ரைபல்ஸ் வந்து நேச்சுரல் ஸ்பிரிட்ஸை ஒர்ஷிப் பண்ணுறவங்க. இவங்க கிட்ட போயிட்டு அதெல்லாம் ஒர்ஷிப் பண்ணாத, ஒரு நியூ காடை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோன்னு சொன்னால் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் அப்போஸ் பண்ணுவாங்க. ஸோ மிஷனரிஸ்லாம் இதுக்கு ஹை லெவலில் அப்போஸ் பண்ணாங்க. who challenge the traditional spirits and social hierarchies. ஸோ மிஷனரிஸ்க்கு அகெயின்ஸ்டாகவும் ட்ரைபல்ஸ் வந்து சண்டை போட்டாங்க. இந்த ட்ரைபல் ரிவால்ட்டை ரெண்டாக பிரிக்கலாம், மெயின்லேண்ட் ட்ரைபல் ரிவால்ட் அண்ட் ஃப்ரான்டியர் ட்ரைபல் ரிவால்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எதுக்காகனா மெயின்லேண்ட்னா சென்ட்ரல் இந்தியாவில் நடந்தது, வேறஸ் பார்த்தீங்கன்னா சர்டன் ஆஸ்பெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாவர்ஜினிட்டிக்காகவும் நடக்குது, லேண்டுக்காகவும் நடந்தது, சவர்ஜினிட்டிக்காகவும் நடந்தது. ஓகே, ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இந்த பீப்புள் வந்து ஃபைட் பண்ணாங்க அப்படின்றது பார்க்கணும். இந்த பீப்புளை யுனைட் பண்ணுற லீடர்ஸை ஒரு மேசையாவாக பார்த்தாங்க. மெசையா அப்படின்னா இறை தூதர்னு சொல்லலாம், ஆர் கடவுளோட மறு அவதாரம்னு சொல்லலாம். பிர்சா முண்டா, சித்து அண்ட் கன்ஹூ பிரதர்ஸ், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பீப்புளை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல்ஸ் கிடையாது. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கடவுளால் அனுப்பப்பட்ட இறை தூதர்கள், அதாவது மேசையாஸா பிரிட்டிஷ் வந்து பார்க்குறாங்க. சாரி, இந்தியன் ட்ரைபல்ஸ் வந்து பார்க்குறாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா பிரிட்டிஷ் புல்லட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டராகவும், ஓகேங்களா, அதை அப்படியே தண்ணியாக மாற்றிடுவோம், ஆஸ் வெல் அஸ் சத்திய யுகம் அப்படின்றது ரிட்டர்ன் வருது. ஓகே, அப்படின்றது வருது, அதுக்காக தான் நம்ம ஃபைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த ட்ரைபல் ரிவால்ட்ன்றது பிளட் டைஸ்னால யுனைட் ஆனது. ஓகே, எந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ராட்டஜிக்காக இருந்தாலும் ஓகேவா அவங்களுக்கு சர்டன் ஆஸ்பெக்ட்ஸ் கிடைக்கல. என்னன்னா சர்வீஸ் கேஸ்ட் அப்படின்வாங்க, பிளாக் ஸ்மித்ஸ் இருப்பாங்க, வீவர்ஸ்லாம் இருப்பாங்க. இவங்களாம் வில்லேஜ் எக்கானமியை சப்போர்ட் பண்ணாங்க, பிரிட்டிஷை சப்போர்ட் பண்ணாங்க. பட் ஆனால் இவங்க ட்ரைபல் பீப்புளுக்குள்ளார இந்த கிளாஸ் டிஸ்டிங்ஷன் இல்லை. இது ஒரு வகையில் அவங்களுக்கு நெகட்டிவாக இருந்தது. ஆனாலுமே இவங்களோட வயலன்ஸ் அப்படின்றது, ட்ரைபல்ஸோட வயலன்ஸ் அப்படின்றது திக்கூஸ்க்கு அகெயின்ஸ்டாக ரொம்ப சர்ஜிக்கலாக இருந்தது, ப்ரிசைஸாக இருந்தது. ஓகே, திக்கூஸ்ன்றது யாரு? ஆஸ் ஐ செட் ஆல்ரெடி, அவுட்சைடர்ஸ். யாருன்னா மணி லெண்டர்ஸ் அண்ட் பர்டிகுலர்லி போலீஸ்லாம். ஓகே, ஸோ இந்த ட்ரைபல் பீப்புள் மெயின்லேண்டர்ஸே பிரிட்டிஷை பொறுத்த வரைக்கும் டெக்னாலஜிக்கல் லெவலில் ரொம்ப ஃபால் பேக் ஆகுறாங்கன்னா ட்ரைபல் பீப்புள் யோசிச்சே பார்க்க தேவையில்ல. டெக்னாலஜிக்கல் கேப்ன்றது ஒரு ட்ராஜடி ஆஃப் ட்ரைபல் ரிவால்ட் அப்படின்னே சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து ஆப்போசிட்டில் மஸ்கட் கன்னு, கெனான்ஸ் இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரப்ப ட்ரைபல் பீப்புள் இங்கே பவுஸு, ஏரோஸு, ஸ்பியர்ஸ் இதெல்லாம் வச்சுட்டு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு என்னதான் வீரம் இருந்தாலும் அல்டிமேட்லி பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷோட டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்க்கு முன்னாடி அவங்களால சண்டை போடவே முடியல, நினைச்சு நிற்கவே முடியலை. ஓகே, ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ட்ரைபல்ன்றது லேண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் ரிலேட்டடாக தான் இருந்தது. பிரிட்டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட் ஓனர்ஷிப் ஆஃப் லேண்டை அக்செப்டே பண்ணிக்கல, இன்டர்ஃபியரன்ஸ் நடக்குது. ஓகேங்களா, அக்ரிகல்ச்சர் வந்து செட்டில்டு ஃபார்மில் நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ட்ரைபல்ஸோட ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர், ஸ்லாஷ் அண்ட் பர்ன், ஒரு இடத்த எரிப்பாங்க, அந்த இருக்கிற கறி அண்ட் சாம்பலை வந்து உரமாக யூஸ் பண்ணி விவசாயம் பண்ணுவாங்க, அப்புறம் இன்னொரு இடத்துக்கு போவாங்க. இது பிரிட்டிஷோட ஃபாரஸ்ட் பாலிசிக்கு அகெயின்ஸ்டாக இருந்தது. ஏன்னா பிரிட்டிஷ்க்கு லாங் லாஸ்டிங் டிம்பர் இண்டஸ்ட்ரி தேவைப்பட்டது. ஓகே, இது பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக இருந்தது. அதனால தான் பார்த்தீங்கன்னா ப்ரைமரியாக உங்களுக்கு பிரிட்டிஷ் வந்து ட்ரைபல் பீப்புளை அப்போஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா அவுட் சைடர்ஸும் அப்போஸ் பண்ணாங்களா அப்படின்றது இல்லை, சில நல்லவங்களும் இருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ லோக்கலி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேசையா காம்ப்ளெக்ஸ்லாம் இருந்தது உங்களுக்கு. அண்ட் ட்ரைபல் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷோட லேண்ட் ரெவன்யூ பாலிசிஸ்க்கு ஹை லெவலில் அகென்ஸ்டாக இருந்தாங்க. அவங்களால இந்த லேண்ட் பேஸ்ட் ரூல் அப்படின்றது எல்லாத்தையும் அக்செப்டே பண்ணிக்க முடியல அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பாஹரியாஸ் அப்படின்ற ட்ரைபல் குரூப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேட்டில் ஆஃப் டூல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பாஹரியாஸ்ன்றவங்க ராஜ்மஹால் ஹில்ஸ் ரீஜனை சேர்ந்தவங்க. ஓகேங்களா? ஸோ ஜாகிரபியா ஹை லெவலில் யூட்டிலைஸ் பண்ணவங்க. ஓகே, இந்த ரீஜனில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு விஷுவலைசேஷன் நீங்கள் கொண்டு வரலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஹரியாஸ் வந்து ஹோஸ் அப்படின்வாங்கல்ல, ஓகேங்களா, அதை வச்சு ஷிஃப்டிங் கல்டிவேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க, விச் இஸ் என்வரான்மெண்ட்லி இன்டகிரேட் ஆனது. ஆனால் பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்கன்னா சாந்தால்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அந்த சாந்தால்ஸ் வந்து ப்ளவுஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ப்ளவுஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கும் அகெயின்ஸ்டாக ப்ராப்ளம் வருது. ஸோ அல்டிமேட்லி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து தாமின் ஐகோ அப்படின்ற அரேஞ்ச்மெண்ட்டுக்கு
வராங்க. பிரிட்டிஷ் வந்து ஸ்கர்ட்ஸ் ஆஃப் ஹில்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க, சாந்தால்ஸை ஒரு இடத்துல செட்டில் பண்ணுறாங்க. ஓகேங்களா. அண்ட் தென் இதனால் அன்ரூலி பாஹரியாஸை பேரன் பீக்ஸுக்கு விவசாயம் பண்ண முடியாத இடத்துக்கு சென்ட் பண்ணுறாங்க. ஓகே, அல்டிமேட்லி என்ன பண்ணுறாங்கன்னா யூசிங் ஒன் ட்ரைபல் குரூப் அகேன்ஸ்ட் அனதர் ட்ரைபல் குரூப். ஸோ இதில் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாந்தால்ஸ் பெனிஃபிட் ஆனதான் நினைக்கிறாங்க. பட் அல்டிமேட்லி பாஹரியாஸ் டிஃபீட் ஆனது தான் இதோட ரிசல்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் தில்கா மாஞ்சி. ஓகே, இஸ் த certain historians says that he is the first marcher against the British rule அப்படின்னு சொல்லிட்டு. பிர்சா முண்டாக்கு முன்னாடி தில்கா மாஞ்சி இருந்தார். ஓகே, இவர் வந்து ஜப்ரா பஹாரியா ஓகே கிளாஸை சேர்ந்தவர். ஓகே, ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொரில்லா ஜீனியஸ். ஓகே, ஒரு கொரில்லா ஜீனியஸ். இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா தில்கா வந்து சுல்தான்கஞ்ச் ஹில்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்த யூஸ் பண்ணி பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட போட்ஸ் எல்லாத்தையும் கேஞ்சஸ் ரிவரில் ப்ராப்பராக ட்ராவல் பண்ண முடியாத மாதிரி ஒரு பிளானை கிரியேட் பண்ணுறாரு. ஸோ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் இதில் இன்டர்ஃபியர் ஆகிற மேஜிஸ்ட்ரேட் அகஸ்டஸ் கிளீவ்லாண்ட் அப்படின்றவரை பாய்சன்ட் ஏரோ ஓகே அம்புல விஷம் தடவி கொன்னுடுறாரு. இதனால இவரை வந்து சுல்தான் ஆஃப் சுல்தான்கஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா தில்கா மாஞ்சி ஓகே ஒரு இன்க்ளூசிவ் லீடர். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாந்தால் உமன்ஸ் இருக்காங்கல்ல, சாந்தால் ட்ரைபல் பீப்புளோட உமன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாத்தையும் பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக போராட வைக்கிறாரு. ஓகே, ஸோ ட்ரைபல் ரெசிஸ்டன்ஸ் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ்ன்றது ஒரு டோட்டல் கம்யூனிட்டி எஃபர்ட் அப்படின்றத பிகினிங்ல இருந்து இவர் ப்ரூவ் பண்ணுறாரு. ஸோ இட் இஸ் அ வெரி குட் எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சுவார் அப்ரைசிங், ஜங்கல் மஹால் அப்ரைசிங்னு சொல்லுவாங்க. 1766 1766 1799 பீரியட் வரைக்கும் நடந்தது. சுவார்ன்றது உண்மையாக சொல்லணும்னா பிரிட்டிஷ் பீப்புள் யூஸ் பண்ண ஒரு டெரகேட்டரி டேர்ம். ஓகே, பும்ஜி ட்ரைபிள்ஸ். ஓகே, ஓகே பும்ஜி கிடையாது, புமிஜ் ட்ரைபிள்ஸ்க்கு அகேன்ஸ்டா பிரிட்டிஷ் யூஸ் பண்ண ஒரு டெரகேட்டரி வேர்ட். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷோட பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1793க்கு அகெயின்ஸ்டா கிரியேட் ஆனது தான் இந்த ஜங்கல் மஹால் அப்ரைசிங். ஓகே, பைக்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்றாங்க. என்னன்னா லோக்கல் சுவார்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பைக்ஸா அதாவது காட்ஸா இருக்காங்க. யாருக்கு? ஜமீன்தார்ஸ்க்கு. பிரிட்டிஷ் என்ன பண்றாங்கன்னா இவங்களை ரீப்ளேஸ் பண்றாங்க, போலீஸ் ஃபோர்ஸை கிரியேட் பண்ணி இந்த பைக்ஸை ரீப்ளேஸ் பண்றாங்க. ஓகே, இதனால ஒரு மேசிவ் கிளாஸ் ஆஃப் ஓகே ஆர்ம்டு அன்எம்ப்ளாய்டு ரிபல்ஸை பிரிட்டிஷ் கிரியேட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த டைமில் தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஸ்போசஸ்டு ஜமீன்தார் இருக்காரு. 1500 சுவார்ஸை ஓகேங்களா லேண்ட் ஆக்ஷனை ஸ்டாப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாரு துர்ஜன் சிங் அப்படின்ற பர்சன். ஓகேங்களா, ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா ட்ரைபல் லேண்ட்லார்ட் அலையன்ஸை ஒரு பொட்டன்ட் த்ரெட்டாக பிரிட்டிஷ் ரெவன்யூ சிஸ்டம்க்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா இவர் கிரியேட் பண்ணுறாரு. பிரிட்டிஷ் இதோட பவரை லேட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாமர் ரிவால்ட். ஓகே, ஸோ இந்த தாமர் ரிவால்ட் அப்படின்றதுனா ப்ரிடாமினாக உங்களுக்கு சோட்டா நாக்பூர் ரீஜியனில் நடந்தது. ஓகே, ஸோ சோட்டா நாக்பூர் ரீஜியனில் பார்த்தீங்கன்னா ப்ரிடாமினன்ட்லி 1798 போலேநாத் ஷாய் அப்படின்றவர் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிட்டிஷோட ஏலியனேட்டட் லேண்ட் ரெவன்யூ சிஸ்டம்க்கு அகேன்ஸ்டாக தான் இது பண்ணாங்க. ஓகேங்களா, திக்கூஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி திக்கூஸ் ஆர் த அவுட்சைடர்ஸ், மணி லெண்டர்ஸ், இவங்களோட லைஃப் ஸ்டைலில் இன்டர்ஃபியர் பண்ணவங்க. ஸோ இவங்களுக்கு அகேன்ஸ்டாக தான் பார்த்தீங்கன்னா இந்த ரிவால்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் கோல் மியூட்டினி 1831 ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, 1831 ஸ்டார்ட் ஆன இந்த கோல் மியூட்டினியை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே ஓகே நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹோல் அப்ரைசிங். 1831 ட்ரைபல் பீப்புளோட லேண்டை கம்ப்ளீட்டாக கேப்சர் பண்ணி அவுட்சைடர்ஸான ஹிந்து, சீக்ஸ் அண்ட் முஸ்லீம் ஃபார்மர்ஸ்க்கும் மணி லெண்டர்ஸ்க்கும் பிரிட்டிஷ் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இதனால் என்ன பண்ணுவாங்கன்னா கோல் ட்ரைபல் பீப்புள் கம்ப்ளீட்டாக இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக ரிவால்வ் பண்ணுவாங்க. ஓகேவா, பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீடர்ஷிப் ஆஃப் புத்தோ பகத். ஓகே, புத்தோ பகத். ஓகே, ஸோ இவரோட லீடர்ஷிப்பில் பிரைமரியாக பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ஆர்ம்டு ரிபலியனை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஹோ அண்ட் முண்டா அப்ரைசிங். ஓகேங்களா, ஸோ 1820 ஸ்டார்ட் ஆனது 1837 வரைக்கும் கண்டினியூ ஆயிருக்கும். பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஹோ அப்ரைசிங், ஹோ பீப்புளை வந்து ஃபைனலாக சப்மிட் பண்ண வச்சிருப்பாங்க. எதுக்காகனா அல்டிமேட்லி பிரிட்டிஷ் இன்ட்ரடியூஸ் பண்ண நியூ ரெவன்யூ பாலிசி. ஓகேங்களா, அண்ட் தென்
பெங்கால் ரீஜியனை சேர்ந்தவங்க இவங்களோட ட்ரைபல் லேண்டுக்குள்ளார என்டர் ஆகிறதுக்கு பிரிட்டிஷ் வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. அதனாலையும் பார்த்தீங்கன்னா ரிவால்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஓகே, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஃப் ஆல் சாந்தால் ஹுல். ஓகே, சாந்தால் ரெபலியன். ஹுல் அப்படின்னா லிபரேஷன் மூவ்மெண்ட். ஆனால் தான் பிரிட்டிஷ் வந்து இதை ரிவால்ட்னு சொல்லுவாங்க, லோக்கல் பீப்புள் இதை ஹுல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹுல்னா லிபரேஷன் மூவ்மெண்ட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேசையாஸ் அப்படின்னு, அதாவது உங்களுக்கு இங்க நம்மளை வழி நடத்துறவங்கலாம் மனிதர்களே கிடையாது, கடவுளோட மறு அவதாரம் அப்படின்ற லெவலுக்கு பீப்புள் பிலீவ் பண்ணாங்கல்ல, அதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த சாந்தால் ஹுல். என்னன்னா சித்து அண்ட் கன்ஹூ பிரதர்ஸ்னு 2 பேர் இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களே கிளைம் பண்ணுவாங்க என்னது இவங்க கடவுளால அனுப்பப்பட்ட ஆட்கள் அப்படின்னும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அவங்க தாக்கூர், அதாவது கடவுள் இவங்கள வந்து ஆர்டர் பண்ணியிருக்காரு. எதுக்காக? திக்கூஸை லேண்ட்லேருந்து, அவங்களோட ட்ரைபல் லேண்ட்லேருந்து பிரிட்டிஷையும் திக்கூஸையும் துரத்துறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு. பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சாந்தால் வில்லேஜில் எலிஃபென்ட்ஸை வச்சு, ஓகே, ட்ரெயின்டு எலிஃபென்ட்ஸை வச்சு உங்களுக்கு இடத்தையே டேமேஜ் பண்ணுவாங்க, காட்டை எரிச்சிடுவாங்க. கிட்டத்தட்ட 15,000 சாந்தால்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து கொண்டுடுவாங்க. அல்டிமேட்லி பார்த்தீங்கன்னா வேற வழியே இல்லாமல் ஃபர்தராக சப்மிட் பண்ணுற சுச்சுவேஷனுக்கு தான் போவாங்க. ஏன்னா ஹை லெவலில் கண்டினியூஸ் ரிவால்ட் நடந்துகிட்டே இருக்கும். பிரிட்டிஷ் வேற வழியே இல்லாமல் சாந்தால் பர்கானா ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. கிரியேட் பண்ணிட்டு இதுக்கு மேலே ட்ரைபல் லேண்டை என்க்ரோச் பண்ணக்கூடாதுன்னு அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. இதை தான் மாடர்ன் இந்தியாலையும் பார்த்தீங்கன்னா ட்ரைபல் பஞ்ச்ஷீல் பாலிசியாக நம்ம ஃபாலோ பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ கோண்ட் அப்ரைசிங், பில் அப்ரைசிங், ரமோசி அப்ரைசிங்லாம் பார்க்கலாம். பர்டிகுலராக கோண்ட் அப்ரைசிங் பார்த்தீங்கன்னா 1837லேருந்து 56 வரைக்கும் உங்களுக்கு நடந்திருக்கும். ஓகே, இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலாக ஒடிஷா ரீஜியன்லேருந்து ஆந்திராவோட ஸ்ரீகாகுளம், ஓகே, அண்ட் விசாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆயிருப்பாங்க. இவங்க கம்பெனியோட ரூலுக்கு அகெயின்ஸ்டாக தான் ப்ரிடாமினண்டா அப்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இவரோட ஹெட் யாருன்னா சக்ரா பிசோய். சக்ரா பிசோய்ன்றவர் இவர் ஒரு யங் கிங் கோன்ஸை லீட் பண்ணி, ஓகே, என்ன பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா கும்சார், கலஹந்தி அண்ட் அதர் ட்ரைபல் குரூப்ஸ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி உங்களுக்கு பிரிட்டிஷ் அப்போஸ் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து இந்த ஹியூமன் சாக்ரிஃபைஸை சப்ரஸ் பண்ணுவாங்க, விச் இஸ் த ட்ரெடிஷ்னல் ஆஸ்பெக்ட் ஆஃப் ட்ரைபல்ஸ். இதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஆஸ் வெல் அஸ் நியூ டாக்ஸஸை வந்து போடுவாங்க பிரிட்டிஷ் மணிலெண்டர்ஸ், ஓகே, ஜமீன்தார்ஸ். இதையும் பார்த்தீங்கன்னா இவங்க அப்போஸ் பண்ணுவாங்க. ஆஸ் வெல் அஸ் ஜமீன்தார்ஸ் வந்து அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஏரியாக்குள்ளார என்ட்ரு ஆவாங்க. இதனாலையும் பார்த்தீங்கன்னா இவங்க அப்போஸ் பண்ணுவாங்க ப்ரிடாமினண்ட்டாக. ஓகேங்களா? அல்டிமேட்லி சக்ரா விசோய்க்கு என்ன ஆனிச்சுன்னே தெரியாது. இதன் மூலமா அல்டிமேட்லி இந்த ரிவால்ட்ன்றது உங்களுக்கு டைல்யூட் ஆகிடுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கோயா ரிவால்ட். ஓகே, ஸோ ப்ரிடாமினண்ட்டாக இது நிறைய இயர்ல கண்டினியூஸாக நடந்தது. 1803 இருந்து 1862 வரைக்கும் நடந்தது. பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா போலீஸ் சிஸ்டம் ஆஃப் பிரிட்டிஷ் ஆஸ் வெல் அஸ் மணிலெண்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக தான் நடந்தது. அவங்களோட ட்ரெடிஷ்னல் ரைட்ஸ், கஸ்டமரி ரைட்ஸ் ஓவர் ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு மேலே அவங்களுக்கு ரைட்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் வந்து ஆக்ட்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. அது ஒரு பிரைமரி ரீசனாக இருக்கும். ஓகே, பில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் காட்ஸில் இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மவுண்டெயின் ரீஜன், ஓகே, உங்களுக்கு நார்தன் டெக்கான் ரீஜனும் சதர்ன் டெக்கான் ரீஜனையும், ஓகே, நார்தன் ரீஜனையும் டெக்கான் ரீஜனுக்கும் நடுவில் இருக்க வெஸ்டர்ன் காட்ஸோட மவுண்டைன் பாசஸை வந்து இவங்க கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. இதன் மூலமாக தான் இவங்களுக்கு ஏர்னிங்ஸ் இருக்கும். பட் பிரிட்டிஷோட பாலிசி இதை அப்போஸ் பண்ணும். இதுக்காகவே என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க பிரிட்டிஷை அப்போஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ரீஜனில் நடந்தது. ஓகே, ஸோ ஆஸ் ஐ செட் பில்ஸ் வந்து ஸ்ட்ராட்டஜிக் மவுண்டைன் பாசஸை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ 1818 பவர் வந்து மராத்தாஸ் கிட்ட இருந்து பிரிட்டிஷ்க்கு மாறும். இதுக்கு அகெயின்ஸ்டாக தான் பிரைமரியாக இவங்க அப்போஸ் பண்ணுவாங்க. ரமோசிஸ் இருப்பாங்க. ரமோசிஸ் வந்து சித்தூர் சிங் அண்ட் உமாஜி நாயக். ஓகே, சித்தூர் சிங் அண்ட் உமாஜி நாயக்ன்ற 2 பீப்புள் தான் இவங்களை லீட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார்மலா மராத்தா ஸ்டேட்டோட செக்யூரிட்டி ஃபோர்ஸஸாக இருப்பாங்க. மராத்தாஸை கம்ப்ளீட்டாக பிரிட்டிஷ் டிஃபீட் பண்ணோடனே உங்களுக்கு வேற வேலை இல்லாமல் என்ன பண்ணுவாங்கன்னா ரைட் டு லைவ்லிஹுட் ஆஸ்பெக்டில் பிரிட்டிஷை அப்போஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குற நிறைய ரிவால்ஸோட பேசிஸே இதுதான். ஓகே, ஸோ இதே மாதிரி என்ன ஆகுதுன்னா நார்த் ஈஸ்டர்ன் இந்தியாலையும் நிறைய ட்ரைபல் அப்ரைசிங்ஸ் நடக்குது. அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா காசி அப்ரைசிங்ஸ் ஆஃப் 1829 to 1833. ஓகே, இதுதான் பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டா நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் நடந்த ஃபர்ஸ்ட் மேஜர் சேலஞ்ச். ஃபர்ஸ்ட் பர்மா வாருக்கு அடுத்து நடந்த பிரைமரி சேலஞ்ச் இதுதான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து காசி ஹில்ஸ்ல இருந்து பிரம்மபுத்திரா வேலி அண்ட் சில்ஹத் ஆஃப் பெங்கால் வரைக்கும்
ஒரு ரோடு பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணுறாங்க. பட் இந்த காசி பீப்புளுக்கு, காசி ட்ரைபல் பீப்புளுக்கு இந்த ரோடை ப்ராக்ரஸாக பார்க்கல, அவங்களோட ட்ரெடிஷ்னல் லேண்ட் மேலே நடத்தப்படுற ஒரு இன்வேசிவ் அட்டாக்காக தான் பார்க்குறாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த ரோடை கிரியேட் பண்ணுறதுக்காக பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்கன்னா பெங்காலி லேபர்ஸ் நிறைய பேரை கொண்டு வராங்க, பிரிட்டிஷ் இன்ஜினியர்ஸ் நிறைய பேர் வராங்க. இதனால லோக்கல் ட்ரைபல் பாப்புலேஷனில் ஒரு டெமோகிராஃபிக் ஷிஃப்ட் நடக்குது. ஸோ இதனால் லோக்கல் சீஃப்ஸான சிஎம்ஸ் வந்து பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக யுனைட் ஆகுறாங்க. ஓகே, ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி திராத் சிங்னுவாங்க ஆர் திராத் சிங்னுவாங்க, லெஜெண்டரி சிஎம் ஆஃப் நொங்லா. இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு கான்ஃபெடரசியை கிரியேட் பண்ணுறாரு. காசிஸ், காரோஸ் அண்ட் ஈவன் கம்தீஸ் அப்படின்ற குரூப், இவங்க எல்லாத்தையும் யுனைட் பண்ணுறாரு. யுனைட் பண்ணிட்டு அவரோட கொரில்லா டாக்டிக் மூலமாக ரக்டு டெரைன், காரோ, காசி, ஜெயந்தியா ஹில்ஸ்ன்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரக்டு டெரைன். ஓகே, நிறைய மலை பொழியிற இடம். ஓகே, ஸோ பிரிட்டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிட்டத்தட்ட 4 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு சண்டை போடுறாங்க. ஓகேங்களா, ஸோ இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வேற வழியே இல்லாமல் ஃபைனலாக ஒரு பர்மனன்ட் மிலிட்ரி அவுட் போஸ்ட்டை இந்த ஹில்ஸில் கிரியேட் பண்ணுறாங்க. அதனால தான் ஷிலாங்ன்றது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் சென்டராக மாறுது. ஓகே, நெக்ஸ்ட் சிங்போ அண்ட் கம்தி ரிபெலியன்ஸ் 1830 1843 வரைக்கும் நடந்தது. ஓகே, ஸோ என்ன ஆகுது, இந்த ட்ரைப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஈஸ்டர்ன் எட்ஜ் ஆஃப் அசாமில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, பர்மீஸ் பார்டரில். ஆனால் பர்மாவை தான் இப்போ பிரிட்டிஷ் கேப்சர் பண்ணிட்டாங்க. ஓகே, இந்த சிங்போ அண்ட் கம்தி ரிபெலியன் அப்படின்றதுலாம் ஒரு எக்ஸ்ட்ரீம்லி வைலண்ட் ரிவால்ட். எதுக்காகனா இவங்க ட்ரெடிஷ்னலி ஒரு ப்ரொஃபஷனல் வாரியர் கிளாஸை சேர்ந்தவங்க. என்ன ஆகுது, 1839 ஒரு அட்டாக் நடக்குது. சிங்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ரேங்கிங் பிரிட்டிஷ் அஃபீஷியலை கொண்டுடுறாங்க, பிரிட்டிஷோட பொலிட்டிக்கல் ஏஜென்ட். ஓகேங்களா, இது கல்கத்தாவில் இருந்த பிரிட்டிஷ்க்கு ஒரு பெரிய ஷாக்கு கொடுக்குது. ஏன்னா பிரிட்டிஷை கொள்ற அளவுக்கு இவங்க அந்த அளவுக்கு தைரியமாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஸோ இதனால தான் இந்த ரிவால்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இந்த டைமில் என்ன ஆகுதுன்னா நிரங் பிது அப்படின்றவரோட லீடர்ஷிப்பில் 1843 சிங்போஸ் என்ன பண்ணுறாங்கன்னா பிரிட்டிஷோட கேரிசன், அதாவது ஆர்மி இருக்கிற இடம் இருக்குல்ல, அதில் டைரக்டாக போய் அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு பெசன்ட் ரியாக்ட் கிடையாது, ஒரு கோஆர்டினேட்டட் மிலிட்ரி ஸ்ட்ரைக். ஓகே, பிரிட்டிஷ் சைடில் நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. ஓகே, ஸோ ஒரு கோஆர்டினேட்டட் மிலிட்ரி ஸ்ட்ரைக்காக தான் இதை பார்ப்பாங்க. கம்தி ரிபெலியன் அப்படின்னு சொல்லிட்டு இதோட ஃபாலோ அப் ஆகுது அசாமில். ஓகே, 1839 இவங்கெல்லாம் ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா பர்மாவை சேர்ந்த ஷான் பீப்புளோட கல்ச்சரலி அண்ட் ரிலீஜியஸ்லி கனெக்டட் பர்சன். ஓகேங்களா, இவங்க சைமல்டேனியஸாக பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக ரைஸ் ஆகுறாங்க. ஓகேங்களா, என்டையர் ஈஸ்டர்ன் ஃப்ரான்டியர் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து வார் ஜோன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுற அளவுக்கு இந்த அப்ரைசிங்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் லுஷாய் அண்ட் மிஷ்மீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1836 ஓகே பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ட்ரேட் ரூட்ஸ், திபெட் அண்ட் சைனாக்குள்ளே இருக்க ட்ரேட் ரூட்ஸை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஓகே, அதுக்கு அகேன்ஸ்டாக இவங்க ரிவால்வ் பண்ணுறாங்க. அண்ட் தென் லுஷாய்ஸ்ன்றவங்க மாடர்ன் டே மிசோரம். ஓகே, 1842 அண்ட் 1844 லுஷாய் என்ன பண்ணுறாங்கன்னா கிராஸ் பார்டர் ரெய்டு மணிப்பூர் ரீஜன் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ இந்த ட்ரைப்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ரெய்ட் அண்ட் ரிட்ரீட் வந்து அட்டாக் பண்ணி கொள்ளையடிச்சிட்டு திருப்பி போயிடுவாங்க. ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டென்ஸ் பேம்பு ஃபாரஸ்ட்டுக்குள்ளார இவங்களை ஈஸியாக பிரிட்டிஷால கேப்சர் பண்ண முடியல. இது உங்களுக்கு ஒரு பெரிய இஷ்யூஸை வந்து கிரியேட் பண்ணுது. ஓகே, ஸோ எஸ், காசி அண்ட் சிங்போ சீஃப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் அட்டானமிக்காக ஃபைட் பண்ணாங்க, ஃபாரின் கனெக்ஷன் இருந்தது. சிங்போஸ் அண்ட் கம்தீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் ரீஜனை தாண்டி பர்மா ரீஜன்லேருந்தும் சைனாலேருந்தும் சப்போர்ட் வந்தது. அண்ட் தென் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி சாந்தால்ஸ் மணிலேண்டருக்கு அகேன்ஸ்டாக ஃபைட் பண்ணாங்கன்னா நார்த் ஈஸ்டர்ன் ட்ரைப்ஸ் வந்து சர்வேயருக்கு அகேன்ஸ்டாகவும் ரோட் பில்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டாகவும் ஃபைட் பண்ணுறாங்க. அவங்களோட ட்ரெடிஷ்னல் லேண்ட் சிஸ்டத்தை மாற்ற வந்த எல்லாத்துக்கும் ஓகே அவங்க அப்போஸ் பண்ணுறாங்க. அண்ட் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட மேப் தான் எனிமியோட கிரேட்டஸ்ட் வெப்பன். ஓகே, ஸோ அதை சேஞ்ச் பண்ணால் விட மாட்டேன் அப்படின்ற ஆஸ்பெக்டில் அவங்க தெளிவாக இருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சிப்பாய் மியூட்னிஸ். 1857 முன்னாடி நடந்த சிப்பாய் மியூட்னிஸ். எதுக்காக சிப்பாய்ஸ் வந்து பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக நிறைய இடங்கள்ல கலகம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த சிப்பாய்ஸ்ன்றவங்க போத் பிரிட்டிஷும் இருக்காங்க, இந்தியன்ஸும் இருக்காங்க. பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மின்றது அந்த டைமில் ஒரு மெர்சனரி ஃபோர்ஸ் தான், அதாவது ஒரு கொலையாட்கள் கூலிப்படை மாதிரி தான். ஓகேங்களா, இவங்க ப்ரிடாமினெட்லி ஹை காஸ்ட் ஹிந்துஸ் அண்ட் முஸ்லீம்ஸை வந்து மட்டும்தான் ரெக்ரூட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் பிரிட்டிஷ் வந்து ஒரு அன்ரிட்டன் கான்ட்ராக்ட் தான் இவங்க கூட இருந்தது. ஆனால் அதையும் பிரிட்டிஷ் வந்து இவங்களும் இந்தியன்ஸ் தானே
அப்படின்ற ஆஸ்பெக்டில் அதையும் ரிப்பீட்டடாக வயலேட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஒரு ப்ரொஃபஷனல் டிஸ்கிரிமினேஷன் இருந்தது. இந்தியன் சிப்பாய்ஸ் வந்து எப்பயுமே ரேங்க் ஆஃப் சுபேதாருக்கு மேலே போகவே முடியல. எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் சரி சுபேதாரோட ரேங்க்குக்கு மேலே அவங்களால போக முடியல. ஆஸ் வெல் அஸ் எந்த ரேங்க்ல போனாலும் சரி சுபேதார் ஆஃப் இந்தியன் வாஸ் பெய்டு மச் லெஸ் தென் அ ஃப்ரெஷ் பிரிட்டிஷ் சோல்ஜர். ஓகே, ஸோ என்னோட கண்ட்ரியில் டிஸ்கிரிமினேஷன் இருக்குன்னு தான் சொல்லிட்டு நான் பிரிட்டிஷில் வந்து ஆர்மியில் வந்து ஜாயின் பண்ணுறேன். ஆனால் நீ அதை விட மோசமான டிஸ்கிரிமினேஷனை ஃபாலோ பண்ணுற அப்படின்றது தெரியுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபாரின் சர்வீஸ் கிரைசிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு வேலை செஞ்சால் அந்த டைமில் கொடுக்கறது பேர் தான் பட்டா. இதை தான் நம்ம இப்போ வந்து பேட்டா அப்படின்றோம். பேட்டா எங்கம்மா தராங்கன்னு சொல்லிட்டு வடிவேல் கூட சொல்லியிருப்பார். பேட்டான்றது என்னன்னா ரெகுலராக பண்ணுற ஒர்க்குக்கு கொடுக்குற சேலரியை தாண்டி எக்ஸ்ட்ராவாக கொடுக்கறது பேர் தான் பேட்டா. இதை வந்து ஒரிஜினலாக பட்டான்றாங்க. எதுக்குன்னா ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பிரிட்டிஷை பொறுத்த வரைக்கும் தான் இந்தியான்றது ஓவராலாக ஒரு ஹோல் கண்ட்ரி. வேற இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்க மெட்ராஸில் இருக்காங்களா, பெங்கால்ன்றது அவங்கள பொறுத்த வரைக்கும் வேற கண்ட்ரி. மகாராஷ்டிரா ரீஜன், மராத்தா ரீஜன்றது வேற கண்ட்ரி. எப்போ நான் சொல்றது 1857க்கு முன்னாடி. ஸோ இங்க இருக்க மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டை பெங்கால் ரீஜனுக்கு கூட்டிட்டு போய் பிரிட்டிஷ் ஃபைட் பண்ண வச்சா அக்கார்டிங் டு த அன்ரிட்டன் கான்ட்ராக்ட் எனக்கு நீ பேட்டா தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எதிர்பார்க்குறாங்க. ஆனால் பிரிட்டிஷை பொறுத்த வரைக்கும் என்ன, இந்தியா அப்படின்றது சிங்கிள் கண்ட்ரி. ஸோ உன்னோட கண்ட்ரிக்குள்ளார நீ ஃபைட் பண்ணுறதுக்கு நான் ஏன் உனக்கு பேட்டா தரணும்? நான் உன்னை ஆங்கிலோ பர்மீஸ் வாருக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னா அப்போ சண்டை தரேன், பேட்டா தரேன். ஆங்கிலோ நேபாள் வாருக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னா அப்போ பேட்டா தரேன். ஆங்கிலோ ஆப்கான் வாருக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னா அப்போ பேட்டா தரேன். ஆனால் இந்தியாவுக்குள்ளார நடக்கிற ஆங்கிலோ மைசூர் வாரோ ஆங்கிலோ இன்னும் லைக் சீக் வார்லையும் உனக்கு வந்து நான் பேட்டா தர முடியாது அப்படின்றாங்க. இதனால நிறைய இஷ்யூஸ் கிரியேட் ஆகுது. ஓகே, ரிமோட் ஏரியாஸ்க்கு போகிறதுனால. ஓகேவா, உங்களுக்கு லேட்டராக பார்த்தீங்கன்னா இது சிந்த் ரீஜனாக இருக்கட்டும், ஆப்கான் ரீஜனாக இருக்கட்டும், அங்கே போகிறப்பையும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அலவன்ஸ், அதாவது பேட்டா தரமாட்டேன்றாங்க. பிரிட்டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து ஈஸியாக வித்ட்ரூ பண்ணிடுறாங்க. இதனால ஆஃபன் மியூட்டினிஸ் வந்து கிரியேட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் ஃபார் 1857 ரிவால்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லார்ட் கேனிங்கோட ஜென்ரல் சர்வீஸ் என்லிஸ்ட்மெண்ட் ஆக்ட். ஜென்ரல் சர்வீஸ் என்லிஸ்ட்மெண்ட் ஆக்ட் இதன் மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற சிப்பாய்ஸ் எல்லாம் ஓவர்சீஸ், அதாவது கடல் கடந்து போய் சர்வ் பண்ணும் அப்படின்ற கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணணும். ஆனால் ஹை கேஸ்ட் சிப்பாய்ஸ்க்கு காலாப்பணி, அதாவது கடல் இருக்குல்ல பிளாக் வாட்டர்னவங்க, அதை கிராஸ் பண்ணால் அவங்களோட கேஸ்ட்லேருந்து தள்ளி வச்சிருவாங்கன்ற ஒரு சொசைட்டல் நாம் இந்தியாவில் இருந்தது. ஆஸ் வெல் அஸ் பின்னாடி ஊருக்கு வந்தால் சொத்துல பார்ட் தரமாட்டாங்க, கல்யாணம் பண்ண பொண்ணு தரமாட்டாங்க. ஸோ அதனால இந்த ஆக்டுக்கு அகெயின்ஸ்டாக இந்தியன் சிப்பாய்ஸ் மியூட்னி பண்ணாங்க. ஓகே, ஸோ இம்பார்ட்டண்டான மியூட்னிஸ்லாம் என்ன அப்படின்னா 1806 நடந்த வெள்ளூர் மியூட்னி ட்ரெஸ் கோட்னால கிரியேட் ஆனிச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 1857ஓட கிரீஸ்டு கார்டேஜஸ் ரிவால்ட்டுக்கு முன்னாடி ஓகே லெதர் காக்கட் அப்படின்வாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ ட்ரெஸ் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வராங்க. 1806 வேலூர் தமிழ்நாட்டில் இருக்கு. ஸோ யூனிஃபார்மிட்டி கொண்டு வராங்க. இதன் மூலமாக கேஸ்ட் மார்க்ஸு, இயர்ரிங்ஸு, டர்பனு இதெல்லாம் போடக்கூடாது. அதுக்கு பதிலாக எந்த ஒரு இதுவும் இருக்காது, மத அடையாளம் இருக்கக்கூடாது. ஆஸ் வெல் அஸ் டர்பனுக்கு பதிலாக ஹேட் இருக்கணும். ஓகேங்களா, அது வந்து அந்த ஹேட்டுன்றது லெதரால் செய்யப்பட்டிருக்கும். ஓகே, உங்களுக்கே நல்லா தெரியும். இந்த லெதர் ப்ரிடாமினண்ட்டாக கவ் ஆர் பிக்கோட ஸ்கின்ல தான், இறந்து போன கவ்வோட பிக்கோட ஹைடு, அதாவது ஸ்கின்ல தான் செஞ்சுருப்பாங்க. கவ்வை ஹிந்துஸ் ஹோலியாக கன்சிடர் பண்ணுவாங்க, முஸ்லீம்ஸ் பிக்கை ஹராமாக கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ இந்த தலைப்பாகையை போட்டுக்க அவங்க அக்செப்ட் பண்ணலை. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா மியூட்டினியர்ஸ் எல்லாம் பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக மியூட்டினி பண்ணுறாங்க. அந்த டைமில் தான் திப்பு சுல்தானோட சன்ஸ் இங்கே இருக்காங்க. அவங்க கூட சேர்ந்துட்டு திப்புவோட ஃப்ளாகை, சுல்தான் ஆஃப் மைசூரோட ஃப்ளாகை ரைஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல தான் பிரிட்டிஷ் ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. என்னன்னா ரூலர்ஸை நாம் தூக்கலாம், ஆனால் மென்டாலிட்டியை மாற்ற முடியாது அப்படின்ற ஆஸ்பெக்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பராக்பூர் மியூட்னி ஆஃப் 1824 பர்மாவோட கிரியேட் ஆன ஒரு ஃபியர். என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ பர்மீஸ் வரப்ப 47th நேட்டிவ் இன்ஃபேண்ட்ரி வந்து பர்மாவுக்கு மார்ச் பண்ண சொன்னாங்க. பட் சிப்பாய்ஸ் போல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீயை கிராஸ் பண்ணி போகணும். ஓகேங்களா, ஆஸ் வெல் அஸ் அவங்களோட பர்சனல் உட்டன்சில்ஸை எடுத்துகிட்டு போனோம், அதுக்காக ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் அரேஞ்ச் பண்ணி கொடுங்கன்றாங்க. ஓகேங்க, எதுக்காகனா ஒவ்வொரு கம்யூனிட்டியும் தனித்தனியாக சமைச்சுக்குவாங்க. ஸோ அவங்களுக்குன்னு தனியான சமைக்கிற பாத்திரங்கள்லாம் வச்சுருந்தாங்க. இதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் கொடுங்கன்றாங்க. பிரிட்டிஷ்க்கு தான் இந்தியாவோட கேஸ்ட் சிஸ்டம்ன்றது புரியல தானே. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எதுக்கு தனித்தனி பாத்திரம், எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே பாத்திரம் நான் தரேன்றாங்க. ஸோ இதனால் இந்தியன் சோல்ஜர்ஸ்குள்ளாரே இஷ்யூ வருது. இது ஃபைனலாக பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக மாறுது.
ஸோ அல்டிமேட்லி பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரெஜிமெண்ட்டே டிஸ்பேண்ட் பண்ணிடுறாங்க, உங்களுக்கு ரெஃப்யூஸ் பண்ண லீடர்ஸை எக்ஸிக்யூட் பண்ணிடுறாங்க. ஓகே, ஆனால் இது நடந்த விஷயங்களையே பிரிட்டிஷ் வந்து வெளியிடாமலே பல காலத்துக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷோட பேசிஸாகவே இருந்தது. 1764லேருந்து 1852 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரிடாமினண்ட்டாக நிறைய இடத்துல இருந்தது. எதுக்காக இது வின் ஆகலை, எதனால இவங்க சக்ஸஸ்ஃபுல் ஆகலை, 1857 ரிவால்ட் கிரியேட் பண்ண அளவுக்கு எதனால இந்த அப்ரைசிங்ஸ் வந்து ஒரு சக்ஸஸை கிரியேட் பண்ண முடியல, why did this uprisings fail அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட், they were highly localized and isolated. எந்த ஏரியாவில் கிரியேட் ஆகுதோ அந்த ஏரியாவோட தங்கிடுச்சு, பரவலை. ஓகேங்களா, பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா வேலூரில் ஒரு மியூட்னி நடந்தது. அந்த மியூட்னியில் இருந்த ரிபல்ஸ்க்கு பெங்காலில் நடந்த மியூட்னியோட ரிபல்ஸோட கனெக்ஷன்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்கன்னா ஒரு இடத்துல ஆரம்பிக்கிற நெருப்பை இமீடியட்டாக அணைச்சிடுறாங்க, அது இன்னொரு இடத்துக்கு பரவறதுக்கு முன்னாடி. அந்த இவங்க எல்லாத்துக்கும் ஒரு பேக்வேர்ட் லுக்கிங் லீடர்ஷிப் தான் இருக்குது. என்னன்னா இந்த ரிவால்ஸோட ரீடர்ஸ் எல்லாம் ஒரு செமி ஃபியூடலிஸ்டிக் மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. இவங்கெல்லாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு டிப்போஸ்டு ராஜாஸ் ஆர் ஜமீன்தார்ஸாக தான் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் 18th செஞ்சுரி ஃபியூடல் சிஸ்டம்க்கு தான் போகணும்னு நினைக்கிறாங்களே தவிர மாடர்ன் 19th செஞ்சுரி ஆஸ்பெக்ட்டுக்கு போகணும்னு நினைக்கல. அண்ட் டெக்னாலஜி கேப் என்னன்னா பிரிட்டிஷ் வந்து டிசப்ஷன் அண்ட் சிக்கானரி, அதாவது டிப்ளமசி ஆஸ்பெக்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது கூடவே சேர்த்து மாடர்ன் மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜி அண்ட் சுப்பீரியர் ஃபயர் ஆர்ம்ஸ் வச்சிருக்காங்க. வேற ரிபல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவுடேட்டட் வெப்பன்ஸ், அருவாள், கத்தி இதெல்லாம் தான் வச்சுட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்குள்ளார ஒரு யூனிஃபைடு கமாண்ட் ஸ்ட்ரக்சரும் இல்லை. அண்ட் அல்டிமேட்லி இது எந்த ரிவால்ட்டும் சரி நேஷனலிஸ்ட் ரிவால்ட் கிடையாது. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காமன் கண்டிஷனுக்கு அகேன்ஸ்டாக தான் இருந்தது. ஹை டாக்ஸஸ் இருந்தது, ரிலீஜியஸ் இன்சல்ட் இருந்தது. ஓகே, பட் ஆனால் யாருமே ஒரு பேட்ரியாட்டிக் நேஷனலிஸ்டிக் ஃபீல்டுக்காக சண்டை போடலை அப்படின்றது இதோட பிரைமரி ரீசனாகவே இருந்தது. ஓகேவா, ஸோ அல்டிமேட்டாக ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. 100 years ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இருந்தது. 1857க்கு முன்னாடி கிட்டத்தட்ட பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக இந்தியன்ஸ் வந்து 100 years சண்டை போட்டாங்க. நிறைய ரிவால்ஸை பார்த்தோம், சிவில் ரிவால்ஸ் பார்த்தோம், பெசன்ட் ரிவால்ஸ் பார்த்தோம், ட்ரைபல் ரிவால்ஸ் பார்த்தோம், சிப்பாய் ரிவால்ஸ் பார்த்தோம். ஓகேங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பெராடியாக்காக இருந்தது. சிவில் ரிவால்ஸ் வந்து ஸ்பெராடியாக்காக இருந்தது ஒரு ஆர்கனைசேஷனில். வேற ட்ரைபல் ரிவால்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ்டாக இருந்தது. ஓகே, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மிலிட்ரி மியூட்னிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹை லெவலில் ப்ரொஃபஷனலாக இருந்தது. ஓகேவா, இது எல்லாம் ஹை லெவல் அல்டிமேட்லி ஃபெயில் ஆணுச்சு. ஆனால் இது எல்லாம் தான் 1857 ரிவால்ட்டுக்கு ஒரு பேசிஸாகவே இருந்தது. அண்ட் 1857 ரிவால்ட்டு தான் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட்டோட பேசிஸாகவே இருந்தது, விச் அல்டிமேட்லி எண்டட் த பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. ஓகே, ஸோ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதோட கொஸ்டின்ஸை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா இன்றைக்கி நம்ம வேரியஸ் நிறைய இது பார்த்தோம். ஓகே, இதோட கொஸ்டின்ஸை நம்ம லேட்டராக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ வெரி மச். Veranda IAS, where your dream becomes reality.